கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே, அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை என்பது இளைய தலைமுறைக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு அல்லது அனைத்து மக்களிடம் எப்படி எடுத்து செல்வது என்பது பற்றியான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக நேற்றைய தினம் கதைகள் சொல்லப்பட்டது. எதற்காக அந்த கதைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு செய்தியை, ஒரு இறை செய்தியை அல்லது பொதுவான ஒரு செய்தியை ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதுவும் எளிமையாக இயல்பாக வாழ்வியலோடு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அது கதையால் முடியும் என்று இந்த உலகுக்கு நிரூபித்தவர் புத்த பெருமான் அவர்கள். புத்த பெருமான் பல இடத்துல நான் கோட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம், ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன்டர்நேஷ்னல் புத்தா என்லைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் இருக்குது. அதில் நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்கிறேன். அதில் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் நடந்தது. அது எப்போ நடந்ததுன்னா கொரோனா பீரியடில் நடந்தது. அதனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, எழுதும்போது காப்பி அடிக்க விட்டாங்க. கொஸ்டினையும் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஆன்சரையும் சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணியாச்சு. அதில் பாஸ் பண்ண பிறகு என்னென்னா, அதுக்கப்புறம் சவுத் ஜோனில் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு காம்படேட் பண்ண சொன்னேன். அதில் உறுப்பினராக மட்டும்தான் எந்த இடத்துட்டையும் நான் போஸ்டிங் போகல. பட் எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு. அதில் நமக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது பண்ணாக்க ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். பட் பாஸ் பண்ணதுக்கு பிறகு தான் அதே படித்தேன் நானும் புக்கு. பாஸ் பண்ணிட்டோமே, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் வேறு பாஸ் பண்ணியிருக்கோம், காப்பி அடித்து தான் பாஸ் பண்ணோம், அவங்க சொல்லி வேறு கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொரோனாவில் படிக்க முடியல, பட் எக்ஸாம் வந்துருச்சு. அப்போது பண்ணப்போ சொல்லி கொடுத்துட்டாங்க இதுதான் வரும் அப்படின்னு. அதன் பிறகு படித்தேன் நான். சரி, பாஸ் பண்ணதுக்காக படிக்கணும்ல, படித்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம், பாஸ் பண்ணிவிட்டு அதுக்காக படிக்கணுமேன்ட்டு திரும்ப அந்த என்லைட் கோர்ஸில் ஃபுல்லாக படித்தப்போ அதில் அந்த முக்கியத்துவம் மக்களிடம் எடுத்து செல்வதை பற்றி அவர் அதை சொல்கிறார். ரொம்ப அருமையாக சொல்கிறார். அப்போது அதை எளிய தமிழ் அவங்க சொல்லும் பொழுது, இதுவரை உலகத்தில் தோன்றிய அத்தனை மனிதர்களும் வளர்கின்ற பொழுது மனிதன் சதையாக வளர்கின்றான், ஆனால் கதைகளில் வாழ்கிறான் அப்படின்னு அந்த வாசகம் வரும். எப்படின்னா, இப்போது அக்பரை பற்றியோ பீர்பாலை பற்றியோ நான் பேசுகிறேன். அவன் வளர்ந்துருக்காங்க, அந்த காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் உண்மையான வாழுதல் என்றால் தன்னுடைய மறைவிற்கு பிறகு அவரை பற்றி மக்கள் எதுவரை பேசுகிறார்களோ அதுவரை தான் வாழ்கிறார்கள், அதில் தான் வாழ்கிறார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. மக்களுக்காக வாழ்வதே உண்மையான வாழ்க்கை.
அப்படிங்கிற சாராம்ச அடிப்படையில் அது சொல்லப்படுது. அப்போ இந்த கதை வந்து எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது என்றால் ஆன்மீகத்தில் முழுமையாக எடுத்து செல்லப்படுகிறது. அப்படின்னா பிரகலாதனோடதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கின்ற பொழுதே சொல்லப்படுகின்ற கதையை கேட்டு வளர்ந்து பெரிய ஞான இடத்துக்கு வர்றார், ஞானத்தை பெறுகிறார். அப்போ ஆன்மீகத்தை போதிக்கின்ற பொழுதும் ஒரு கதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. வீர சிவாஜி அவர்களுடைய நீங்க வெற்றியை பார்க்கும்பொழுது தோல்வி அடைகின்ற பொழுது கதை அவர்களுக்கு லீட் கொடுக்குது, வழிகாட்டுகிறது. அதை பின்பற்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார். அப்போ கதைங்கிறது வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது. அதையும் இல்லாமல் அதிகபட்சமாக புத்தர் என்ன சொல்றாருன்னா, கதைகளை கவனியுங்கள், கதைகளை கவனியுங்கள். ஏன் கதைகளை கவனிக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கின்ற முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கதையை கேட்கிறீர்களோ அந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த கதை உங்களுடைய வாழ்வில் நடந்ததாக இருக்கும் அல்லது நடக்கப் போவதாக இருக்கும். ரெண்டு தான் சொல்கிறேன். ஒரு நடந்ததாக இருக்கும். அப்போது சரி நமக்கு நடக்கலேன்னு விட்டீங்கன்னா அந்த கதையை கவனித்தீர்கள் என்றால் அந்த கதையில் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எல்லா கதையிலும் ஒரு மேலோட்டமாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்போ அந்த கதையை கவனிக்கின்ற பொழுது அந்த கதை உங்களுடைய எதிர்காலத்தில் அது போன்ற ஒரு சம்பவம் நடக்கலாம். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த கதை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு அதில் அவர் கோட் கொடுக்குறார். அப்போது மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது கதையாக இருக்கட்டும் கவிதையாகும் இதை கடந்து பெரும்பாலும் இன்றைய வாழ்கின்ற மனிதர்கள் ஒரு 20 வயதை கடந்த போதே வாழ்க்கையை சலித்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு வர்றதுக்கான காரணம், மனிதர்கள் இப்போது எல்லாமே அதிகமாக இயந்திரங்களோடு வாழ பழகி கொண்டு இருக்கிறார்கள், இதயத்தை மறந்து. இயந்திரங்கள்னா கம்ப்யூட்டர்ஸ் போகிறது, அங்கே போகிறது, இப்படி ஒரு ரொட்டேட் லைஃப். ஃபோன் மொபைல் இருக்குது, பேசுறது, ஒரு சர்க்கியூட், சின்ன சர்க்கியூட் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை தாண்டி ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், அவர்கள் சொன்னது, வாழ்ந்து விட்டு போனது, இயல்பான மனிதர்களையும் கடந்து நாம் பார்க்காத ஒன்று, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட உலகம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லா உலகத்திலையும் நம்ம போய் இப்போ உலகம் இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லா கண்ட்ரிக்கும் போக முடியாது, எல்லா மனிதர்களோடும் பேச முடியாது, அப்போ ஏற்கனவே வாழ்ந்தவர்களோடும் பேச அப்படி முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களை பற்றி படிக்கின்ற பொழுதோ, அந்த மக்களை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுதோ, ஒரு நாட்டை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுதோ அந்த இடத்தில் நீங்கள் வசிப்பதாகவே உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும். அப்போது அந்த கதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த கதை எளிமையாக புராணங்கள் இருக்குன்னா இப்போது அகநானூறு புறநானூறுனா வரலாற்றில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வாழ்ந்து அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, அது வாழ்ந்து முடிந்த கதை. இருந்தாலும் அந்த கதை படிக்கின்ற பொழுது எளிதாக அந்த இடத்துக்கு நாம் போயிட முடியும். அதேமாதிரி ஃப்யூச்சரில் ஒன்று வருதுன்னாக்க இப்படிலாம் இருக்குமானா அந்த கதை சொல்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்போது ஒரு மனிதன் எல்லா காலங்களிலும் வாழ முடியாது, ஆனால் கதை வாழ்வதற்கான சூழலை அமைத்து கொடுத்து விடும். அப்போது எல்லா இடத்திலும் ஒரு வாழ்கின்ற மிகப்பெரிய சூழலை ஒரு கதை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. அப்போது இது எதற்கு தேவைப்படுகிறதுதான், ஒரு செய்தியை இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு இது மிகப்பெரிய கருவியாகவும் டூலாகவும் இருக்கும் அப்படின்னு புத்தர் சொல்கின்றது. அதை விடவும் புத்தர் அவர்கள் சொல்கிற அந்த கோட்ஸில் நிரம்ப எனக்கு மிகவும் பிடிச்சது, ஆகாயத்தை விடவும் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவுக்கு மிகவும் மேலோங்கி இருப்பதுன்னா, அவர் எந்த இடத்துலையுமே கடவுள் அப்படிங்கிறது யாரையுமே வார்த்தையை கூட குறிப்பிடவில்லை, உருவமாகவோ அருவமாகவோ எதையும் சொல்லவில்லை. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது எப்படி ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்படுகிறது, மனிதனாக வடிவெடுக்கப்படுகிறான், அந்த மனிதனாக இருக்கின்ற பொழுது அதை எப்படி உணர்ந்து கொண்டு திரும்பவும் மெய்ஞானம் பெற்று இயற்கையோடு கலக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக சொல்லியிருக்கிறார். அதை விடவும் முக்கியமானது, இவ்வளோ பெரிய தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் போதிக்கக்கூடிய மாபெரும் குருவாக இருக்கக்கூடிய அவர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றியும் சொல்லவில்லை, கடவுளை உருவமாகவோ அருவமாகவோ சொல்லவில்லை, அதே போன்று தன்னை எதிர்காலத்தில் யாரும் கடவுள் என்று சொல்லவும் கூடாது என்பதை மிக தெளிவாக போதித்திருக்கிறார். அப்போது கடவுள் என்பது அல்ல, நீயே உன்னை அறி அப்படிங்கிறது தான் அவர் சொல்றக்கூடியது. காட் ஃபைண்ட் அவுட் இன் யுவர் செல்ஃப், பேசிக்காக அப்படி தான் இருக்கும். கடவுளை உன்னில் தேடு, அது தேடுவதற்கான அந்த சூத்திரங்கள் தான் நிறைய கொடுத்துருக்கார், மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போது மனிதனை கடவுளோடு இணைக்கும் மாபெரும் கலை அப்படின்னு சொன்னால் அது தியானம். அந்த தியானத்தை பற்றியான நிறைய டைப் ஆஃப் தியானம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதில் 8 மினிட்ஸ் தியானம், அப்போ எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கும்போது அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 8 மினிட்ஸ் அதிகபட்சம் 8 நிமிட தியானம், அது ஹைலைட். அதன் பிறகு ஒரு தியானத்தில் அப்போ நாங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிறது,
மாணவ பருவத்தில் நம்ம படிக்கிறது ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு டவுட் இருக்கும். இது படிக்கிறது எல்லாமே ஞாபகத்தில் இல்லை, ஞாபகத்தில் இருந்தால் சென்டம் வாங்கிடலாம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது ஒரு ஒரு நாம் செய்த ஒரு செயலையே நம்மால் ஏன் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை? ஒருவேளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அது அதே மாதிரி வாழ்வில் இருக்கும் சரி, ஒரு ஞாபக சக்தி ஒருத்தருக்கு சரியாக இருந்தால் அடுத்தடுத்த பாட்டு கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக போக முடியும். அப்போது நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு அவர் சொல்கின்ற டிப்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ இரவில் படுக்க போகிறோம் இல்லையா, படுக்கும்போது 2 நிமிடம் ஒதுக்குங்கள் அப்படிங்கிற. 2 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும்னா, அந்த 2 நிமிடத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் ஒருவர் எழுந்ததிலிருந்து என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத என்னென்னலாம் பண்ணமோ அதை டீகோட் பண்ணிக்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வர்றோம். யோசிச்சு வந்துட்டு இப்போ படுக்க போகிறது வரலையும் நினைவுபடுத்தி பார்க்குறோம். அப்படின்னா எது எதுலாம் ஃபஸ்ட் நாள் இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் சொல்கிறார் 48 டேஸ், ஒரு மண்டலம் என்பது ஒரு சைக்கிள், அது 48 டேஸ் சொல்கிறார். குறைந்தபட்சம் 48 அல்லது 90 நாள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக 2 நிமிஷம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இல்லை படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ இன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போது இந்த செய்தியை ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, மூளை சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுறது மூளைனா, மூளை வந்து எடுத்துக்கும். அப்போது அது என்ன நினைக்கும்னா, இவன் வந்து தூங்கவே மாட்டான் போல இருக்குது, தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணிகிட்டு இருப்பான் போல இருக்குது, பேசாமல் இவன் நினைக்கிறது முன்னாடி நாமளே நினச்சிருவோன்ட்டு அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அன்றைய தினத்தில் நடந்தது எல்லாமே யோசிக்க ரீகால் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இந்த பயிற்சி 2 நிமிஷம் தான், அதிகபட்சம் அதிகமாக தேவை. அவர் சொல்கிறது, புத்தர் சொல்கிற எல்லாருமே வந்து எல்லா தியான முறைகளும் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். அப்போ அந்த 2 நிமிட தியானம் இருக்கு இல்லையா, அது தியானம்ங்கிறது படுக்க போகிறதுக்கு முன்னாடி நினைவாற்றலுக்காக அவர் சொல்கிறது. அப்போது இரவில் அதை திரும்பி திரும்பி செய்யும்பொழுது ஒரு 48 நாள் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த 2 மினிட்ஸ் அந்த டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் யோசிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ரீகால் பண்ணி கொண்டு வந்துடும். அப்போது ஒரு மூளை என்பது எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, அது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. இப்போ சிஸ்டம் இருக்குன்னா எதெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ ஃபீட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி, மூளை அப்படிங்கிறது நாம் பார்ப்பது கேட்டது அனைத்தையும் அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அதில் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து ரீரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப பாதித்தது அதுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, எது எது எப்படி வந்து நினைவலைகளாக பதிகிறது அப்படிங்கிறது. பட் எல்லாமே பதிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு எது தேவை, எது இருந்தால் நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் என்பதை ரீகால் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அது முக்கியத்துவம் கொடுத்து மூளையும் அதுக்கு ஃபாலோ பண்ணும். இப்போ அது பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை அதில் நிறைய சொல்லியிருப்பார். அது தனி பார்த்தது. அப்போ தியான முறையில் அவர் சொல்லுகின்ற விஷயம். அப்போ இந்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த தியான முறையில் அவர் எடுத்து செல்லுகின்ற விஷயத்தில் ரொம்ப எளிமையானது கதைகள் மூலமாக எடுத்து செல்வது. இந்த கதைகள் மூலமாக சொல்கிறதுல ஒன்று ஃபினான்ஷியல் டிசீஸ், அதை தாண்டி மன ரீதியான குடும்ப உறவுகளில் அல்லது குழந்தைகள் வளர்ப்பதில் இதில் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த கதைகளில் இருக்குது. அதுக்கு எனக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம இந்த கோர்ஸ் ஆரம்பித்ததில் இருக்கு இல்லையா, இதில் எனக்கு நல்ல அனுபவம். இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அது ஒன்று வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அந்த சகோதரி எனக்கு நேற்று திரும்ப நினைவுபடுத்தினாங்க. அவங்க என்கிட்ட நேற்றுக்கு சொன்னாங்க, இந்த கதைகளில் சொல்லும்போது, இது வரைக்கும் நான் சின்ன சின்ன குட்டி கதை எல்லாத்தையும் சேர்த்து 48 கதைகள் சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னாங்க. இவ்வளோ கதை விட்டுருக்கமான்னு எனக்கு அப்போ 48 கதையா? நான் அவங்க சின்ன சின்ன கதையும் ஹைக்கு கதை மாதிரி சொல்லிட்டு 48 கிட்டத்தட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, திரும்ப அவங்க சொன்னாங்க, இந்த மனோகரிய கதையை வந்து நீங்கள் 50ஆவதாக சொல்லியிருந்தா ஹைலைட்டாக இருக்கணும்னு. நான் கவுண்டிங்கே பண்ணல, இது 50 100ன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னப்போ சிலர் வந்து சொன்னாங்க, மனோகரி கதை இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், அது யதார்த்தமாக சொல்லப்பட்டால் அது பார்ட் 2 இருக்குது. இப்போ ஷார்ட்டாக அதை சொல்லிட்டு அந்த அந்த சகோதரி கதையின் மூலமாக அவருடைய மனமாற்றம் எப்படி வந்து அவருடைய மன வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்டாக எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதன் பிறகு உங்களுடைய புரிதல் ரொம்ப பேர் இப்போ அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரோஜா சுரேஷ் அவர்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். இவங்க பவானி செந்தில் மேடம் அவங்களுடைய டாக்டருக்கு சொல்லி அதன் மூலமாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது. இன்னும் பலர் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்லி குடும்பத்து உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு இது வந்து நம்ம அறியாமலே நம்ம சொல்லாமலே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுக்கு மேலும் அந்த வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அந்த இதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். மோரோவர் ஜனவரி 1ஆம் தேதி டெஃபினட்டாக இந்த புக்
புக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடும். அது அந்த ஒர்க்கு மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஜெகதீசன் சார் முழுமையாக அந்த ஒர்க்கில் இருக்கார். வி ஆர் கம்பைன் வித் நம்ம அதை பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டு சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுனால அந்த ஒர்க் முழுமையாக இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறத விட புத்தகமாக இருக்கும்போது அது படித்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மிக எளிமையாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு அதே புத்தகத்தை ஆங்கிலத்திலும் அதன் பிறகு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப எளிமைப்படுத்தி முழுமையாக கதைகளின் வடிவில் இது முழுமையாக கதைகள் வச்சு ஒரு நீதி போதனைங்கிற ஒரு டைட்டில் ஹைலைட்டாக கொடுத்துட்டு அதன் பிறகு மிக எளிமையாக சின்ன சின்ன கதைகள் இதுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு கதை மூலம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு 2026 வந்து ரொம்ப எளிமையாக கிடக்கலாம். ஒரு ஆண்டையே மிக எளிமையாக கிடக்கூடிய மிகப்பெரிய டூலாக அந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ரொம்ப பேர் நேற்று கேட்டிருந்தாங்க. சிலர் வந்து லஞ்ச் டயத்தில் ஃபோன் பண்ணாங்க, என்ன சார் அந்த மனோகரி எப்படி விட்டுட்டீங்கன்னு. மனோகரி வந்து ஒரு கதாபாத்திரம். ஏன் வந்து அவர்கள் நான் 1.5 மணி நேரம் பேசினால அந்த 10 நிமிடம் பேசின மனோகரி நிற்கிறா அப்படின்னு சொன்னாக்க, இந்த வரலாறு முழுவதுமே கதாபாத்திரங்கள் இறந்து விடுகிறது. கதைகளில் வாழ்கின்ற கதாநாயகனும் இறந்து விடுவார்கள். ஆனால் கதாபாத்திரம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இல்லை, எந்த காலகட்டத்திலையும். ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தில் வந்து அவங்க இப்போ நடித்தவங்க எல்லாமே இறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை இளைய வயதில் பார்த்தவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலும் கூட அதை பற்றி நினைத்திருக்கிறார்கள். ரொம்ப பேரை நான் பார்த்துருக்கும் போது அந்த இறுதி காலம் மரண காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்ச விஷயம், பழைய விஷயங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுக்கும். மறக்க முடியாத விஷயங்கள், உங்களுக்கு எப்போ நினைச்சாலும் மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம், எல்லாத்துக்கூட பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விஷயத்தை பேசுங்க அப்படின்னா ரொம்ப பேர் சொல்கிறது இளைய வயதில் யங்ஸ்டராக இருக்கும்போது எல்லாரும் கூடயும் பேசின பேச்சுக்களை விடும் அந்த படம் பார்த்தாங்களே, அந்த படமும் அந்த பாட்டும் தான் பெரும்பாலும் பாட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கும் போது அவங்கள்ட்ட டூலாக இருக்கிறது அந்த பாட்டு. சின்ன வயசில் இளைஞர்களோடு அவர்கள் சக நண்பர்களோடு பாடி ஆடிய ரசித்த பாடல்களை அதிகமாக பாடுறாங்க. அதே மாதிரி கடைசி, அதாவது ஒரு எண்டு பீரியட், இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழலில் ஒருத்தர் எதை பகிர்ந்து கொள்கிறார்கள், யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், யாரோடு இருக்க விரும்புகிறார்கள்ங்கிறோம் இல்லையா, அதை நம்ம பார்த்தோன்னா அது அதிகமாக நண்பர்களோடு தான் அவர்கள் செலவிடுகிறார்கள். அப்படி ஷேர் பண்ணும்போது அது ஏதோ ஒரு பாடலாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு கதையாக இருக்கிறது. அந்த கதையில் வந்து ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்கிறது. அந்த பிரிவின் போதும் அந்த கடைசி காலகட்டத்தின் போது அவங்க சொல்கின்றது, இந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம், இந்த வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்புறம் இந்த வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தா மனசு ஆறுதலாக இருக்கும், இப்படி சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் அவங்க போகும்பொழுது இதை நான் பேசியிருந்திருக்கலாம், இல்லது இதை நான் இந்த மாதிரி வார்த்தையை நான் பேசாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு. அது ஒட்டுமொத்த சாராம்சம் எடுத்துக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமல் இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்து இருக்கலாம், அல்லது எதிர்பாராமல் இருக்கலாம். அப்போ அந்த வார்த்தைங்கிறது தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கக்கூடிய அல்லது சரியாக கையாளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது. வார்த்தைகள் தான் வாழ்க்கையாகிறதுங்கிறது எந்த காலகட்டத்தில் முடியுதுன்னா தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது, அப்போ காசு பணம் எதுவுமே இருக்காது. அப்போ உடல் வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவர்களுக்கு என்ன நினைக்கிறதுனா, அந்த கடைசி காலகட்டத்தில் தன்னோடு பழகியவர்கள் பேசிய பேச்சும், தனக்கு இதமான பேச்சும், தன் வாழ்வை புதிதாக கொடுத்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைங்கிறது மிகப்பெரிய அளவில் அவர்கள் நினைவூட்டலாக இருக்கிறது. அப்போது வார்த்தை என்பதும் கதைகள் என்பதும் மிக சாதாரணமானதில்லை. அதில் புத்தர் கிளியராக சொல்கிறாரு, கதைகள் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கதைகள் என்பது காதுகளில் விழுந்து இதயத்தில் மலர்கிறது. கதைகள் என்பது காதுகளில் தான் நேரடியாக அது இதயத்திற்கு செல்கிறது, மனதை பக்குவப்படுத்துகிறது. இப்போ தியானமாக இருந்தாலும் கூட தியானத்தை டைரெக்டாக நீங்கள் என்ட்ரி ஆகிறத விட தியான முறைகளை கதைகளின் மூலமாக கேட்கின்ற பொழுது தியானம் மிக எளிதாக பக்குவமாக கடந்து செல்கிறது. அது பக்குவத்தை, மனதை பக்குவப்படுத்துகிறது. அதே மாதிரி ஒரு இலக்கு இருக்குதுனாக்க அந்த இலக்கை மிக எளிதாக மிகச் சரியாக அடைவதற்கு கதைகள் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அதை விட அதிகமாக ஹைலைட்டாக அவர் சொல்கிற கடைசி பாயிண்ட்டுங்கிறது, கதைகள் என்பது ஒரு சுவாசம் மாதிரி. சுவாசம் என்பது எப்போதும் ஒரு காற்றாக இருப்பதில்லை. நீங்கள் கதைகளை கேட்கின்ற போது அந்த சுவாசத்தில் வாசம் வீசுவதை கவனிக்க முடியும். எப்படி வந்து ஒரு சாம்பார் வைக்கும்போது உப்பு போட்ட பிறகு ஒரு மனம் வருகிறதோ, அதே மாதிரி கதைகள் சொல்லுகின்ற பொழுது அந்த கதைகளில்
அந்த கதாபாத்திரமோ அல்லது தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயமோ கண்ணீர் துளியாக இருக்கின்ற பொழுது அதில் கண்ணீர் வாடை வீசுகிறது, சோகமாக இருக்கின்ற பொழுது கண்ணீர் வாடை வீசுகிறது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அதில் புன்னகை என்கின்ற ஒரு வாசனையும் வீசுகிறது. ஆக சுவாசம் முழுவதும் பூந்தோட்டமாக இருக்கிறது. அதில் வந்து புன்னகையோ அல்லது மகிழ்ச்சியோ அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து இருக்கிறது. அப்போ ஒரு கதைகள் மூலமாக ஒரு வாழ்க்கையை அல்லது வாழ்க்கை பிரச்சனையை தீர்வு என்பது மிக எளிதாக சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அவர் சொல்றதுல மிகப்பெரிய அளவில் தியான முறைகள் மிக கடுமையாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே பாட்டு தான் ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப கேஷுவலாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஓஷோ அவர்கள் டச் பண்ணுறாரு. அதனால தான் அவர் இன்டர்நேஷ்னலில் இன்றைக்கும் போது இன்டர்நேஷ்னல் ஓஷோ ஸ்பீச் அப்படின்னு போட்டோம்னா, இன்டர்நேஷ்னல் ஓஷோ ஸ்பீச்னா அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தா அவ்வளோ ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து லட்சக்கணக்கானவர்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஓஷோ ஸ்பீச்சு ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு நாளைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே லட்சக்கணக்கான மனிதர்கள் அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் கூட ஆன்மீகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொண்டிருந்த பொழுதும் கூட அதையும் தாண்டி அவருடைய செய்தி பரவுவதற்கு காரணம் ரொம்ப எளிமை. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இசை, நடனம், கொண்டாட்டம், அதன் பிறகுதான் அந்த இடத்துக்கே வராரு. அப்போ ஒரு மனிதன் இயல்பாக எதை எப்படியெல்லாம் இருக்க விரும்புகின்றானோ அதை கையில் கொடுத்து அதன் மூலமாக கருத்தியல் எடுத்து செல்றதுங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஓஷோ சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த மனோகுரி பார்ட் 2 ஆரம்பிச்சு எந்திரன் பார்ட் 2 மாதிரி கொண்டு போட அது ஆக்சுவலி நான் எதுக்காக அதோட நிறுத்தினேன் அப்படின்னாக்க, அது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுல நெகட்டிவ் வார்த்தைகள் பயன்படுத்துகின்ற போது அது எப்படி வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கவிதை. அதில் கண்டினியூட்டேஷன் எப்படி தொடரும் அப்படின்னாக்க, அதே இதில் மனோகுரியில் அந்த அம்மா வந்து போக சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு வேலாயுதம் வந்து அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருப்பார், அதோட முடியுது. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து திரும்ப வந்து அந்த ஊரில் 2500 கிட்டத்தட்ட வீடுகள் இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. அப்போ அடுத்தது வேறு இடத்துக்கு தன்னகரம். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட வந்தால் அந்த பொண்ணோட தான் வரணும் அப்படிங்கிறது. இன்டெரக்டாக அப்படி இல்லைன்னா வராண்டாம் அப்படிங்கிற அவங்களுடைய அன்பு கட்டளை. அப்போது என்ன பண்ணுறான், அடுத்தது செகண்டில் வந்து ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த 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 ஊர்லேயே கிடையாது அந்த பொண்ணு அப்படிங்கும்போது அடுத்ததுன்னா எங்கே போகிறதுங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின். ஏன்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா 4 திசைகளிலும் அந்த பாதை இருக்குது. அந்த 4 திசையில் அவங்க எந்த திசையில் போயிருக்காங்கன்னு தெரியாது, அதில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது வந்து அவன் ஒரு முடிவு பண்ணுறான், சரி இப்போ இதில் இங்கே இல்லை அப்படிங்கிற உறுதி செஞ்சதுக்கப்புறம் ஒரு கிழக்கு நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து ஹார்ஸ் அந்த குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய மலைகளும் காடுகளும் காடு மலைகள்லாம் கடந்து போகும்போது அந்த சூழல் ரம்மியமான சூழல் இருக்கு. பார்க்க எல்லா இடத்துலையும் பச்சை பசேல் என்றும் அந்த மேகக்கூட்டங்கள் அழகாக நகர்ந்து போகின்ற மேகக்கூட்டங்கள், நீளமாக இருக்கின்ற மேகக்கூட்டத்தின் நடுவே சவாரி செய்கின்ற ஒரு பறவையாகவோ அல்லது குதிரையாகவோ அல்லது யானைகளாகவோ கடந்து போகின்ற மேகக்கூட்டங்கள், வெண்ணிற மேகக்கூட்டங்கள். அந்த வயல்வெளிங்கிறத விடவும் ஒரு புற்கள் நிறையாக இருந்தது, பூக்கள் நிறைந்தது, பூக்கள் முழுவதுமாக ரம்மியமாக பறந்து பறந்து தேனை எடுக்கக்கூடிய வண்டுகள், இது போன்ற அந்த காட்சிகளே அழகாக அந்த நீரோடை வழியாக அருவிகளின் வழியாக கடந்து போயிட்டே இருக்கான். கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் டைம் வரும்பொழுது ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். ஒரு 10-10:30 கழிஞ்சோடனே வெயில் வர 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 பசிக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கின்ற அப்போ பசிக்கும் பொழுது அழகாக அந்த கோட் பண்ணுவாங்க, பசிக்கும் பொழுது அவன் மனோகுரி ஞாபகத்துக்கு வருவான். ஏன் அப்படின்னா, எப்போதெல்லாம் அவனுக்கு பசித்ததோ அப்போது மனோகுரி அவனோடு இருந்திருக்கிறாள். இப்போ பசிக்கிறது, அவன் மனோகரியை பார்க்கிறான். அப்போ சில காலகட்டத்தில் அந்த இதில் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது அவனுக்கு பசியே இருக்காது, உட்காந்துட்டு இருப்பான். அவன் வருவான், வந்தோடனே அப்போ நினைப்பான், ஓ நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போட்டு, இப்போ சாப்பாடு வேணுமே அப்படின்னு. எப்போதெல்லாம் மனோகரி இருந்தாலோ அப்போதெல்லாம் பசிக்க ஆரம்பித்தது, எப்போதெல்லாம் பசி இருக்கிறதோ அப்போதெல்லாம் மனோகரி இருந்தாள். அப்போ அவனுக்கு பசிக்க வரும்போது சாப்பாடுங்கிறத விட முதல்ல வந்து மனோகரி தான் இருக்கான். ஸோ அந்த நினைவோடு வந்து குதிரையில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருக்காது அன்று தொடர்ச்சியாக போகும்போது வழியே தெரியாது, எந்த வழியும் தெரியாமல் போயிட்டே இருக்கும். ரைடிங் போயிட்டு இருக்கும்போது இரவு நேரம் வர ஆரம்பிக்கும். அவன் ரொம்ப பயம் வந்துடும். சரி எந்த இடத்துக்கு, ஏன்னா இவன் வந்து ஒரு அரசனுடைய ஆட்சியின் கீழ் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன், வேலை பார்த்துட்டு இருக்காரு. சப்போஸ் அரெஸ்ட் பண்ணினாக்க ஒற்றன் அப்படி நினச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
அப்போது அது பயந்துக்கிட்டு போகிறான். ஒருவேளை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. போகும்போது இரவு இருட்டாகிற அந்த சூழலில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்த நோக்கி போயிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு முனிவரும் ஒரு சில சீடர்களும் வந்து இருப்பாங்க. அந்த நதிக்கரை ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், தன்னுடைய முழு கதையும் சொல்லிட்டு இங்கே தேடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அவர் அமைதியாக உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்போ சொல்லுவார், நான் இருந்துட்டு காலையில் போகிறேன் அப்படிமா. அப்போ அவர் சொல்லுவார், தேடுதல் அப்படிங்கிறது எப்பயுமே நீங்கள் வெளியில் தேடாதே, உள்ளுக்குள் தேடு. உள்ளுக்குள் தேடுகின்ற பொழுது நிச்சயம் அது கிடைக்கும். வெளியில் தேடுவது கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் தேடுவது நிச்சயம் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேட்குறாரு, எப்படி வந்து தேடுறது, உள்ளுக்குள் தேடுறதுனா என்ன அப்படிங்கும்போது, அப்போ இவ சொன்னதெல்லாம் கோட்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்போ அவர் சொல்றாரு, மனோகரி அப்படிங்கிற ஒரு பெண்ங்கிறது உண்மையிலேயே உனக்கு வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். குறைந்தபட்சம் அந்த பொண்ணை நீ வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை விடும், அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விடவும் ஒருவேளை நீ நிராகரிக்கலாம் அல்லது தேவையில்லை என்று கூட முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அவளை அவமரியாதை செய்திருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் அவமரியாதை. அப்போது அவர் கொடுத்த உணவிற்கு நீ நன்றி கடன் சொல்லியிருக்கணும், நன்றி கடன் பட்டு இருக்கிறாய், நன்றி சொல்லியிருக்க வேண்டும். அந்த அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய அன்பாக இருந்தாலும் அன்பு எப்போதும் புனிதமானது. புனிதமான மனதில் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அந்த அன்பை ஏற்று அதன் மீது காதல் என்கின்றவர்கள் பொழுது அதை வேண்டால் நிராகரிக்க உனக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அன்பை நிராகரிக்கின்ற உரிமை இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அன்புக்குத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த அன்பை நிராகரித்தது தவறு அப்படின்னு அவங்களுடைய தவறுகளை பற்றி பட்டியலிடுகிறார் அந்த முனிவர். அப்புறம் பாசிட்டிவாக சொல்கிறார். அப்போது சில 5 செய்திகளை அவன்கிட்ட கொடுக்குறார். அப்போது ஒரு 48 நாள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. இங்கே வந்து மருத்துவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த 48 நாளும் நீங்கள் சின்ன மருத்துவம், இங்கே இருக்கிற மருந்து இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் பல நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும்பொழுது அவர்களுக்கு யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற அப்படின்னு சொன்னாக்க எடுத்தோடனே போய் வீட்டில் சாப்பாடு கொடுன்னு கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் மருத்துவத்தை கையில் எடுத்துகிட்டு போனால் அந்த ஏதாவது ஒரு உனக்கு கொடுக்குறேன், போகும்பொழுது அவர்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னா இது இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது இது பயனுள்ளதாக இருக்கும்போது உனக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உண்மையிலே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவங்களுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போது அதில் சொல்கின்ற அந்த 5 விடயத்தில் முதல்ல அவர் சொல்கிறது என்னென்னா தியானத்தை பற்றி சொல்கிறார். மற்றவங்களுக்கு தியானத்தை போதித்து கொடு. அப்போது எப்படி தியானத்தினா அப்போ நிறையா அதை பற்றி சொல்ல வேண்டாம். எளிமையான தியானம். எளிமையான தியானம்ங்கிறது இப்போ 5 மணி 4 மணி ஏதோ ஒரு டயத்தில் நீங்கள் எழுந்திருக்கீங்கன்னா எப்பொழுதுமே அதிகாலையில் ஒரு நேரத்தை குறிச்சி, ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திருக்குன்னா 7 மணி, 6 மணிக்குன்னா 6 மணிக்கு அந்த நேரம் மிகச் சரியானதாக இருக்கும். மிக ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். 6 மணி இல்லை 5 மணி. 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 5 மணிக்கு தினந்தோறும் எழுந்திருக்க வேண்டும். அப்போது 5 மணிலேருந்து 1 மணி நேரம் தியானமான அப்படி இல்லை. உங்களுக்கு நேரம் எப்படி கிடைக்கிறதோ அதுக்கு 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம். அப்போது 5 மணின்னா 5 மணி ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தியானத்தை நீங்கள் கட்டமைத்து கொள்ளலாம். அடுத்தது 2வது சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தைகள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற எல்லா பேச்சிலுமே நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். நேர்மறையான பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இது மற்றும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுக்கு இல்லை, வேண்டாம், அது போன்ற நிராகரிக்கக்கூடிய வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அதை நிதானித்து பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறது அதை தள்ளி போடத்தான் பார்க்கணுமே தவிர எந்த இடத்திலும் வேண்டாம், இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, எந்த சூழல் வந்தாலும் நீங்கள் முகத்தில் புன்னகையோடு இருங்கள். மன மகிழ்ச்சி உள்ளுக்குள் வந்து உள்ளத்தில் சோகம் கவலைகள் இருந்தாலும் உதட்டில் புன்னகையோடு இருங்கள் அப்படிங்கிறது. இந்த ராகம் இருக்கு இல்லையா, ராகத்தில் இந்த ஒரு மெசேஜ் இருக்குது. ஒருத்தர் எவ்வளோதான் உள்ளத்தில் வந்து ரொம்ப சோகமாகவும் கவலையோடும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து உதட்டில் புன்னகை காட்டுகின்ற அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அபிநயம், அதை வந்து வெளிக்காட்டுற அபிநயம் இருக்கு இல்லையா, இந்த கலைக்கு பேர் இசையில் வந்து கீரவாணி ராகம். கீரவாணி ராகம்ங்கிறது ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஆனால் சோகத்தை வந்து வெளிக்காட்ட முடியாது, வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியே அவங்க வெளியில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப, அவனுக்கு என்னப்பா எப்பயும் பார்த்தாலும் ஜாலியாக இருக்கிறான், எப்பயும் ஹாப்பியாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கலையை வெளிக்காட்டுகின்ற விதம் இசையில் வந்து கீரவாணி ராகம். அந்த கீரவாணி ராகம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ லேட்டராக அப்போது அந்த கீரவாணி ராகம் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அப்போ அதை கேட்கின்ற பொழுது கவலைகள் எல்லாத்துக்குமே கட்டாயம் இருக்கும். எந்த ஒரு மனிதனும் கவலையில்லா மனிதன் யாருமே இருக்க முடியாது.
பர்சன்டேஜ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி ஏறத்தாழ இருக்கும். அப்போ ரொம்ப கிண்டி கிளறி கேட்டோம்னா போயிட்டே இருக்கும். அதை அதோட விட்டுறணும். மனிதர்கள்ட்ட கவலை பற்றியும் சோகத்தை பற்றியும் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா மனிதர்களிடம் சோகம் இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ சோகம் கட்டாயம் இருக்கும். மகிழ்ச்சியை விட ஒரு சொல்கிறதுங்கிறதுனா கிலோ கணக்கில் டன் கணக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அது தேவையில்லாத ஒன்றுனா அது அனுபவம், தனிப்பட்ட முறையில் அதிலிருந்து வருகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள். அனுபவங்கிறது ரெண்டுமே தான், பாசிட்டிவ் நெகட்டிவ், மகிழ்ச்சி சோகம், இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான். பட் இருந்தாலும் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு மகிழ்ச்சி என்பதும் இந்த பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள் தான் சிறப்பாக வழி நடத்தும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொன்னார், எப்போதும் புன்னகை. அண்டு ஃபோர்த் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, நன்றி உணர்வு. அவர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 முறையாவது நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எதுவுமே இல்லைனாலும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முதல்ல நன்றி, எனக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு இயற்கைக்கே நன்றி. அப்போ நடந்து போகிறீங்கன்னா நடந்து போகும்போது என்ன பண்ண முடியும், அதில் நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா. நடந்து போகின்ற போது இந்த பாதை வந்து சிறப்பாக இருக்குது இல்லையா, அந்த பாதையில் பல முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், எது இடராமல் போயிருக்கீங்க இல்லையா. அப்போ அந்த பாதை ஒழுங்காக அமைத்து கொடுத்தவருக்கு நன்றி, இப்படி ஒரு பாதை இருந்ததுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. நன்றி எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு புல் இருக்குன்னா இந்த தேவையில்லாத உலகத்தில் தேவையில்லாதது எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு புல் இருக்குன்னா அந்த புல்லிலிருந்து செடி கொடி எவ்வளவோ இருக்குது. அந்த செடி கொடியிலிருந்து பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்கள் இருக்கின்ற தேன்கிறது எத்தனையோ வண்டுகளுக்கு அல்லது பூச்சிகளுக்கு வந்து உணவாக இருக்கிறது, பறவைகளுக்கு உணவாக இருக்கிறது. அப்போது பறவைகளுக்கு உணவை கொடுத்த செடிகளுக்கு நன்றி, பூக்களுக்கு நன்றி. குறைந்தபட்சம் உன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 100 முறையாவது நன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இறுதி கட்டமாக ஹைலைட்டாக நான் சொல்கிறாரு, எப்பொழுதும் உண்மையாக இரு, உண்மையான சேவை செய். உண்மைங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். உண்மை, ஏன்னா உண்மைன்னு சொல்லும்போது பொய்ன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா காலகட்டத்தில் எப்போ ஒரு கான்சியஸாக சொல்கிறாங்களோ அப்போ இன்டைரக்டாக ஒன்று இருக்கணும். அது எப்படி இந்த வார்த்தையை எப்படி வாழ்க்கையில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளை வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி. நான் ரொம்ப யோசிச்சு போயிட்டேன். நான் ரொம்ப நாள் படிச்சுட்டு நம்ம இதுலேயும் பேசியிருக்கேன். அப்புறம் திரும்ப ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு ஏன் அந்த இடத்துல தணிக்கும்ன்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தினார்னு யோசித்தேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது குணமாகும் வாய்நாடி வாய்ப்பை செயல். நோய்னா குணம் தானே ஆகணும் அப்படின்னா அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி லீடருங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். அவர் வந்து ஏற்கனவே நிறைய எழுதியிருந்தேன். வள்ளுவருங்கிற ஒரு பெரிய சித்தர், அவர் ஒரு இறைவனுடைய வடிவம் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய மிக நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து புரியாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருத்தராகவும் அவரை நான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தணிக்கும்ன்ற வார்த்தை போடும்போது பிரமிப்பாக இருந்தது. ஏனென்றால் இயற்கையில் இறைவன் ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுது முற்றிலுமாக 100க்கு 100% நோயுடனே படைக்கிறார். அவனுடைய மரண காலம் என்பது நோயின் மூலமாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே எழுதி வைத்து விட்டுத்தான் படைக்கிறார். அப்போ ஒருத்தன் இறக்குறான்னா ஏதோ ஒரு நோயால் தான் இறக்குறான். அந்த நோயை முதலில் அவருக்கு வைத்து விடுகிறார். பிறக்கும் பொழுதே இறப்பதற்கான டூல் இதுதான், இந்த டூலால் தான் இவரை டேக் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்து அந்த இடத்துல வைக்கிறான். அதுதான் நோய். சிலர் நோயே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அது புண்ணியம். அப்போது இறப்புங்கிறது ஏதோ ஒரு நோயாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் லைட்டாக வலி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, அதுதான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வள்ளுவர் அந்த இடத்துல கையாளுற ஒரே ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொடுக்குதுன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும். நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது. இப்போ நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது வேற விஷயம். மரணத்தின் பொழுது ஒரு நோய் தான் அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான ஒரு வழியாக வைக்கிறார். அப்போ அந்த நோயை தணிக்க முடியும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல். அப்போ தணிக்க தான் முடியும். அந்த தணிக்கிச்சிட்டிங்கன்னா அதை வந்து சஸ்டெயின்மெண்ட் கொண்டு போகலாம். பட் எடுக்கிறதுங்கிறது அதில் தான் எடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. அப்போது அந்த வார்த்தை பிரயோகங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் தான் அவர் சொல்கிறாரு, உண்மையான சேவை உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். ஒருவர் வந்து ஒரு சேவை செய்கிறாங்க, ஒரு பாராட்டுக்காகவோ அல்லது எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை கோவப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ நீ உன்னுடைய கடமையிலிருந்தும் சேவையிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்காதே, விலகி விடாதே. அப்போது அந்த உண்மையான சேவை, அதை சொல்கிற டீகோட் பண்ணுறாரு, சேவை என்பதை விட உண்மையான சேவையாக இருக்க வேண்டும். இந்த குறைந்தபட்சம் அந்த 5 நீ ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சொல்கிறாரு, நீ எதை தேடிக்கொண்டு, புத்தர் அடிக்கடி சொல்லுவார் அதை, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும். இது பிரபஞ்சவதி. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது அப்போ
உன்னுடைய தேடுதலில் மிக கவனம் இருந்தால் நிச்சயம் அது உனக்கு வந்துவிடும். அப்போ அந்த கவனம் என்பதையும் அந்த மன ஆற்றலை நீங்கள் அதிக அளவில் வந்து உறுதிப்படுத்துறதாகவும் இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும், அல்லது அது உங்களை வந்து அடையும். அப்போது எதை தேடுகிறோமோ அது நமக்கு வந்துடும். அப்போ அந்த மன ரீதியாக உன்னுள் தேடு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிட்டு குறைந்தபட்சம் 48 நாள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 48 நாளுக்கு பிறகு இந்த மருத்துவத்தையும் கற்றுக்கொண்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அங்கே வந்து மருத்துவத்தை கற்றுக்கிறாரு. அந்த அந்த அது ஸ்டோரிஸ் நிறையா போகும். அந்த மருத்துவத்தில் யாருக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க எப்படி இருக்கும்போது அப்போது மருத்துவங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மற்ற தொழில் அப்படிங்கிறத விடவும் விவசாயம், உழவு தொழில், மருத்துவம், ஆசிரியர் பணி, இந்த பணி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம். இப்போது விவசாயம் ஃபஸ்ட் நம்பரில் ஒன்று இருக்குது. விவசாயம் செய்கிறவர்கள் உயிர் கொடுக்கின்ற வேலையை செய்கிறாங்க, நம்பர் ஒன்னாக இருக்குது. ஆனால் விவசாயம் செய்கிறவங்க எல்லாமே ஏன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு சொபிசிகேட்டடாக வாழ முடியலையே. இப்போ ஃபார் கம்பேரிட்டிவ் கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க எல்லாமே டக்குன்னு வேலைக்கு போயிட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டோட பயங்கரமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் இருக்கு. ஆனால் விவசாயம் செய்கிறவங்க, கார்ப்பரேட்டை தவிர நார்மலாக விவசாயம் செய்கிறவங்க அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா ஒரு உண்மை இந்த இடத்துல இருக்குன்னா, பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை அவர்கள் குறைப்பதற்காகவும் அடுத்தது புண்ணியம் செய்வதற்கு தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த தொழில் இருக்குது. அவருடைய பாவங்கள், அவர்கள் கஷ்டப்படுவதன் மூலம் ஏற்கனவே இருக்கிற பாவங்கள் கழிக்கப்படுகிறது. இந்த உணவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது அவர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன நினைச்சாலும் சரி, அவர்கள் மூலமாக மற்றவர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக உயிரை வளர்க்கக்கூடியதாக உணவு இருக்கின்ற பொழுது அதனுடைய மிகப்பெரிய புண்ணியம் அவர்களுக்கு சேர்கிறது. அதிலும் சிறப்பாக தன்னுடைய தொழிலினுடைய அந்த ஆழமான உண்மையை உணர்ந்து ஒருவர் அந்த விவசாய தொழிலை செய்கின்ற பொழுது புண்ணியத்தினுடைய மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறார். அதுவே வந்து டெக்னிக்கலாக இப்போ சூழலுக்கு தகுந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா அதுலேயும் எக்கனாமிக்காகவும் போக முடியும். பட் அடிப்படையில் உழவு என்பது அவருடைய பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் முதன்மையாக இருப்பது விவசாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த 5 ஃபார்முலாவையும் அவனுக்கு கொடுக்குறாரு. வேலாயுதத்துக்கு கொடுத்தோன்னே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அடுத்து இந்த 48 நாள் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் 48 நாள்னு இருக்கான். அப்புறம் குருக்கிட்ட சொல்கிறான், குருவே அம்மாக்கிட்ட நான் கொடுத்த வாக்குறுதி, அம்மா எனக்கு கொடுத்த அந்த அன்பு கட்டளை நான் நிறைவேற்றி விட்டு நான் கிளம்புறேன், நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடெலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அன்று மாலை சூரியன் மறைகின்ற நேரம், அந்த நேரத்தில் இருக்கும்போது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது குரு என்ன சொல்கிற, பக்கத்தில் வந்து தோட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ்லாம் நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இலை, தழை, பூண்டு, இந்த மாதிரி விதைகள் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல, அந்த காம்பினேஷன் போட்டிருக்கேன், நான் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. வெளில போனால் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வராங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 2 பேர் ஓடி வர்றாங்க. எல்லாம் அழுதுகிட்டு வர்றாங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போயிடப்போது, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப அலட்சியமாக அது வந்து குருவுக்கு பாரு, அவர் பார்த்துட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. அப்போ குரு வந்து கூப்பிடும் தூரத்தில் இருக்க மாட்டார். அப்போ எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நான் போய் கூப்பிட்டு வரும்போது அப்போது வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாந்தி வந்துட்டு இருக்காங்க. ஏன், என்ன விஷயம் அப்படிம்பா. இது மாதிரி யாரோ ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகேன்ட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு புகை போட்டு சில மருந்து கொடுக்குது. ஏன்னா நார்மல் கேஸாக இருந்தால் மருந்து கொடுத்து காப்பாற்றலாம். அப்போது இவங்க அன்கான்சியஸில் இருக்கும்பொழுது புகை கொடுக்கும்போது இருமல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சரி அந்த நெருப்பு முட்டி புகை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலாயுதம் போயிட்டு அந்த உயிர் போக கிடக்கிற அந்த நபரை எடுத்து மடியில் வைக்கும் பொழுது தான் பார்ப்பான், அது வந்து மனோகரியாக இருப்பாள். அதனால ஆச்சரியமாயிடும். நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணுன்ட்டு உடனே கண்ணில் அழுவான். அவள் வந்து மரண தருவாயில் இருப்பாள். உடனே அந்த இது கொடுப்பான். அந்த புகை போட்டவுடனே அவளால் எழுந்திருக்க மாட்டாள். திடீர்னு குரு வருவார். குருக்கிட்ட சொன்ன உடனே குருக்கிட்ட அழுவான். நான் தேடிகிட்டு இருந்த அந்த பொண்ணு இவங்க தான், மனோகரி அப்படின்னோடனே திரும்ப அவர் மெடிசன் கொடுப்பாரு. மெடிசன் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பொழைச்ச பிறகு வந்து அந்த சுச்சுவேஷன் நிறையா போகும், ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். அப்போது அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்ட போது அப்போ கேட்பார், ஏன் வந்து இது மாதிரி நீங்கள் விஷம் குடிச்சிங்கன்னா. அப்போ சொல்லுவாள், அவன்கிட்ட வேலாயுதகிட்ட சொல்லுவாள், நீங்கள் வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணதை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது நீங்கள் எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுனது இல்லாமல் அப்படிங்கிறது, நீங்கள் யாருன்னு தெரியாமலே உங்களை நான் விரும்பினேன். அப்போ நீங்கள் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். ஆனால்
போகும்போது அந்த உதாசீனப்படுத்துறதுக்கு அதோட உச்சகட்டத்தில் சொல்லுவான். நீங்கள் போகும்போது குறைந்தபட்சம் என்னுடைய வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்கலாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. நீங்கள் போகும்போது நீங்கள் இருப்பீங்கன்ட்டு அதே சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆர்வத்தோடு நான் ஓடி வரும்பொழுது கதவு பூட்டப்பட்டிருக்கிறதுங்கும் போது நான் உடைந்து போனேன் அப்படின்னு அதை பற்றி நிறைய சொல்லுவாள். அது சொல்லும்போது அப்போ சொல்லுவான், அப்போ மன்னிப்பு கேட்பான், மன்னிச்சிரு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் வந்து, எனக்கு வந்து என்னுடைய தொழில் மட்டும்தான் முதன்மையாக இருந்தது. ஒருவேளை அவர் சொல்லுவான், எங்கேயோ உன்ட்ட வந்து நான் ஒரு காதல் வலையில் விழுந்து என்னுடைய தொழிலோ அல்லது இதுவோ பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னோட வேலையை தாண்டி நான் எதுவுமே யோசிக்க முடியல அப்படிங்கும்போது அப்போது வந்து குரு சொல்லுவார், இது எல்லாம் இறைவனுடைய சித்தத்தால் நடக்கிறது. அப்பதான் சொல்லுவார், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும். அப்போ மனரீதியாக நீ அதை ஆழமாக நினைக்கின்ற பொழுது நிச்சயம் அதுக்கு உன்னோடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிப்பார். அதை கொண்டு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும். அப்போ ஒருபொழுதும் மற்றவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. வேண்டாம் என்பதை கூட அழகியலோடு சொல்ல வேண்டும். பார்த்து கொள்ளலாம், அப்புறம் சந்திக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த பிரிவில் கூட ஒரு சுகமான அனுபவத்தை ஒருவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உதாசீன ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னாலும் கூட அது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுன்னு இல்லை. சப்போஸ் அதை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் அதை மிக எளிமையான அழகான வார்த்தைகள் கொண்டு அவர்கள் மனம் நோகாதபடி அதை செய்ய முடியும். அப்படி அதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதோட அதை நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் தேடிக்கணும் திரும்ப வந்து ஒன்று சேர்றாங்க. அதன் பிறகு வேலாயுதம் அந்த மனோகரியை அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மாவுக்கு போனால், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் திரும்ப வந்து அந்த குருகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறான். கற்றுக்கும் போது அது அந்த அந்த மனோகரியை அழைத்து கொண்டு அவருடைய அம்மாவையும் அழைத்து கொண்டு அவங்க அவங்க சொந்த ஊருக்கு பயணப்படுவதோடு அந்த கதை முற்றிலுமாக முடிகிறது. ஸோ இது வந்து நேற்று கேட்ட மரியாதைக்குரிய ஒரு ஆறு ஆறு நண்பர்கள் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு, அவர் எனக்கு கொடுத்தாரு. தயவு செஞ்சு மனோகரியை வந்து சேர்த்து வச்சிருக்க. மனசு ரொம்ப சுபம் சுபம் போட்டுருங்க. சொல்றேன், தயவு செஞ்சு மனோகரியை சேர்த்து வச்சிருங்க, எனக்கு சாப்பிட முடியல. என்னடா அது அந்த ரேஞ்சியாக போயிடுச்சு இது அப்படின்னா, அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பிரிவை சொல்லும் பொழுது அது நிறையா இருக்கும். அப்போ சொல்கிறாங்க சுபம் போட்டு மேடம் சொன்ன மாதிரி சுபத்தோட முடிச்சிருவோம். பட் இப்போ அந்த நேற்று கதையை அந்த கேட்ட பிறகுதான் அந்த சகோதரி இருந்தாங்க இல்லையா, அந்த சகோதரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. சொல்லிட்டு எப்போன்னா இந்த ஒரு 2025 மா பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன். கவுன்சிலிங் கொடுத்து டாக்டர்கிட்டே சொல்லியிருந்தேன். கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் என்ன விஷயம் அப்படின்னா, பேர் ஊர் மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன், அந்த சூழல் மட்டும் சொல்கிறேன். அந்த அந்த சூழல் எப்படி இருந்தது, அது எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாகவும் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தருடைய பர்சனல் இது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்களில் சில விஷயங்கள் சொல்லுவேன். சொன்னாலும் கூட அது மற்றவர்களுக்கு அந்த கருத்தை எடுத்துக்கொள்வதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை புண்படுத்தாத வகையில் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். அது சாராம்சம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி கேரக்டர் பேருகிற எல்லாம் ஊர் அத்தனையுமே மாறி இருக்கும். அப்போது அவங்க தான் நேத்திக்கு எனக்கு அந்த சகோதரி பேசினாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்சு ஒரு 2-3 ஆண்டுகளில் வந்து 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள், ஆமாம், ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தை இருக்குது. 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட கேரக்டர் எப்படின்னு கேட்டாக்க, அதாவது இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறாருன்னா இளையராஜா சாங் கேட்பார். ரிலாக்ஸாக இருந்தால், டென்ஷனாக இருந்தாலும் இளையராஜா சாங் கேட்பார். அது ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கத்தையும் கெட்ட பழக்கம் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பழக்கங்கள் இருக்குது. தம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து கெட்ட பழக்கம். எது சொல்கிறேன்னா, கெட்ட பழக்கத்துக்கான ஃபார்முலா என்னென்னா, ஒரு ஒரு இப்போ ஸ்வீட் சாப்பிட்றேன்னா ஹாப்பியாக இருந்தால் ஸ்வீட் சாப்பிடுவோம். சோகமாக இருந்தாக்க சோகத்தில் யாரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சோகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு ஊருக்கு உணவு முறை ஒரு விஷயம் இருக்குது. எந்த சூழலில் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ தம் அடிக்கிறாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஆமாப்பில் 2 தம் அடிப்பேனா, ரைட் அடிக்கலாம். ரொம்ப சோகமாக இருக்கேன்னு வச்சுங்க, என்னடா சோகமாக இருக்கு வாடா 2 தம் அடிப்பேன். அப்போ ஹாப்பியாக இருந்தாலும் தம் அடிக்கிறான், சோகமாக இருந்தாலும் தம். சும்மா இருக்கான்னு வச்சுக்க, என்னடா சும்மா இருக்க வாடா தம் அடிப்பேன். சும்மா இருந்தாலும் தம் அடிப்பேன். பிஸியாக இருக்கானே, என்னடா பிஸியாக இருக்கவா தம் அடிக்கலான்னு. அப்போது எப்போ பார்த்தாலும் அதே வேலையாக இருப்பான். சோகமாக இருந்தாலும் தம் அடிப்பான்,
ஹாப்பியாக இருந்தாலும் தான் படிப்பான், சும்மா இருந்தாலும் தான் படிப்பான், சும்மா இல்லைன்னு தான் படிப்பான், பிஸியாக இருந்தாலும் இருப்பான். அப்போது எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அது கூட ரிலேட் பண்ணிக்கிறான் இல்லையா? அதனால தான் அது கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது. ஈவன் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலிக்கில் கூட அப்படி தான். இந்த பழக்கத்தை எல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாமே எல்லா சூழலுக்குமே அதை ரிலேட் பண்ணும். ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால அது கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாரினர்ஸ் அதை கெட்ட பழக்கம், ஃபாரின்ஸ் அதே ஆல்கஹாலிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது கெட்ட பழக்கம்னு சொல்கிறது என்ன, அவர்கள் அதை மருந்தாக எடுத்துக்கொள்கிறார்கள், அது உணவாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மேலே எடுத்தால் இது வந்து உடலுக்கு தேவையானது ஆல்கஹாலிக், அதனால் அந்த அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். அது உடலுக்கு ஊட்டச்சத்தாக இருக்கிறது. அப்போது அது எடுத்துக்கலாம். ஆனால் எப்பயுமே அடிச்சுக்கிட்டு உடம்பே ஆல்கஹாலை மாற்றிக்கிறது இல்லையா, அது கெட்ட பழக்கமாக மாறிடுது. அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இளையராஜா சாங்கு கஷ்டமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது இளையராஜா பாடலோடு இருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கும்போது இளையராஜா பாடல், எங்கேயாவது போகணுன்னா உடனே இளையராஜா பாடல் போட்டு போவார். அந்த அம்மாவுக்கே போர் அடிச்சு கேட்டுப்படி இந்த பாட்டை எத்தனை தடவை தான் கேட்டு கேட்டு என் காதையே வலிக்குதுன்னு. ஆனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னென்னா அவர் ஒரு டைரியில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுனாக்கன்னா லேட்டரான அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அவன்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி இருக்கும்போது அவர் எப்படின்னா, எப்போதெல்லாம் இளையராஜா பாடல் கேட்கிறேனோ மறக்காமல் அப்போது உன்னுடைய நினைவு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அதுபோல் உன்னுடைய ஞாபகம் எப்பொழுதெல்லாம் எனக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மறக்காமல் நான் இளையராஜா பாடலை கேட்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ இந்த ஆள் எப்போ பார்த்தாலுமே பாட்டு கேட்டுட்டு இருக்காருன்னா, எப்போ பார்த்தாலுமே பாட்டு கேட்டுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ என்னடா இருந்தாலும் இப்படி எழுதிருக்காரு, கவிதையான்னு வந்து விட்டுட்டு போக முடியல. பட் அவங்களுக்கு சின்ன டவுட் இருக்குது. அப்போ மேரேஜுக்குலேருந்து இவர் வந்து ஒரு யதார்த்தமாக இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இவர் வந்து திருமணத்துக்கு முன்பு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது சிலர்கிட்ட கேட்குறாங்க. அவர் இன்டெரக்டாக கேட்கும்போது அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க, ஆமாம் யாரோ ஒரு பொண்ணை வந்து விரும்பியிருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு இவருக்கு அப்போது கேட்ட பாடல் அப்படி அவங்களுக்குள்ள நடந்த சம்பாதியம் அடிக்கடி இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது திருமணமான 4 ஆண்டுகளில் வந்து அது சில நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாக யார் என்ன அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக போய் கண்டுபிடிச்சி கிளியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போது கன்ஃபார்மாக இவர் வந்து ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பாக ஒரு பொண்ணை விரும்பியிருக்கிறாரு, அந்த பொண்ணும் இவங்களை விரும்பியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மேரேஜ் செய்ய முடியல, நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி, இல்லை நாம அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போது அந்த பாடல் கேட்கும்போது இது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் கோவம் வந்துடுது. கோவம் வந்திருந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அவர் ஏற்கனவே இளையராஜா அந்த போஸ்டர் இதெல்லாம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சிடுறாங்க. இது தெரிஞ்சவொடனே எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் சிடி இருக்குல்லையா, சிடி எல்லாமே எல்லாத்தையுமே இளையராஜா பாடல்னாலே உடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் கேசட் ரெக்கார்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, சிடி ரெக்கார்டு உடைச்சிட்டாங்க. அந்த பாட்டு தப்பி தேறி வந்தால் கூட டிவியே உடைச்சிட்டாங்கிற பேச்சு வந்தோடனே ஒரு ஒரு நாள் இரவு ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது எல்லாத்தையும் உடைச்சி துவம்சம் பண்ணி இளையராஜான்னு ஈன்னு பேர் வந்தாலே காண்டாயிடும், ஈன்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஈட்டி மாரி பாய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உடைச்சோடனே அப்போ டோட்டலாக அதுக்கப்புறம் இல்லை, யதார்த்தமாக ஏதாவது ஒரு டிவியில் பாட்டு கேட்குறாருன்னாரு கூட இளையராஜா பாட்டை வந்து இவரே வந்து மாற்றிடுவார். ஏன்னா எப்படியும் உடைக்க போகிறது உறுதி, எதுக்கு மாற்ற போகிறதும் உறுதி, எதுக்கு ஆகும் நம்மளே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சேனல் மாற்றிடுவார். மாற்றிட்டோடனே இப்படி போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைங்கிறது ஏறத்தாழ ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்கும்போது இளையமறை அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இதை பற்றி அவர் எதுவும் கேட்கவும் இல்லை, அந்த அம்மாவும் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல. ஆனாலும் ஊடகமாக இது சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது, மன ரீதியான ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இது மாதிரி ஹஸ்பண்ட் இருக்க இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அவருக்கு இருக்குன்னு. அப்புறம் நான் கேட்டேன், சரிம்மா நீங்கள் சொல்கிறீங்களே இப்போதும் அவர் வந்து அந்த நபரோடு பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ இல்லை, அவங்களும் இங்கே பேசலை, வேறு இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 100% பேசலை அப்படின்னு. அப்புறம் பேசலங்கும்போது நீங்கள் ஏன் வாலண்டியராக போயிருக்கீங்க? இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் அவர் அதை பற்றி தானே நினச்சிட்டு இருக்கிறாருன்னு. அவர் எதையாவது நினச்சிட்டு போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவரே நினச்சிட்டு போட்டோம். இல்லை இல்லை அது எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, அப்போ அந்த பொண்ணு பேரெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அப்போது அது என்ன ஏமாத்திட்டார் அப்படின்னு நிறைய அவங்க புலம்புனாங்க. மன ரீதியாக இன்டெரக்டாக அவங்க அவரிடமிருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க. அந்த அன்புங்கிறது அங்கே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. வரும்போது இயல்பாக வெடிக்கிறாங்க. இது வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் வந்து இந்த பாட்டு கேட்டால் அவர் நினைக்கிறாங்கன்னு, ஏமாண்ணி பைத்தியமாண்ணி பாட்டு கேட்டால் நினைக்கிறாங்கன்னு என்ன மாதிரி எப்படி சொல்லுவாங்க. பட்டு அவன் அந்த பெண்ணோட வீட்டில் இருக்க மாமனார் மருமகள் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அப்போது பேசும்போது கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க,
அவர் அந்த மாதிரி இருந்துட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு பிறகு ஏற்கனவே வந்து குடும்பத்தில் வந்து இந்த இருக்கும். பட் இருந்தாலும் இளையராஜா பாடல் கேட்கும்போது அதை அதோட முடிச்சிரும். அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவார், குழந்தைங்கள்ட்ட நல்லா பேசுவார், அவங்ககிட்டயும் அன்பாக தான் நடந்துக்கிறாரு. அது இயல்பான வாழ்க்கையை அழகாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவங்க எப்போ இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டு அரகண்டாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதன் பிறகு அவருடைய ஆக்டிவிட்டீஸுங்கிறது டோட்டலாக அவங்க சொன்னாங்க ரொம்ப மாறிட்டாரு. முந்தி மாதிரி பேசுறதில்ல. வந்தால் முந்தி வந்து கலகலப்பாக பேசுவார், அது ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஆனால் எதையுமே கேட்கறதில்ல. உப்பு இல்லாமல் போட்டு வச்சா கூட அப்படியே சாப்பிட்டு போயிடுவார். உப்பு இல்லை போல இருக்க, என்னன்னா அது இருந்தா என்ன இல்லைன்னா உரப்பு அதிகமாக அது மாதிரி டெஸ்ட்டே பண்ணி பார்த்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. அது எதையுமே அவர் கண்டுக்கிறதே இல்லை. என்ன சொன்னாலும் சரி, சாப்பாடு தட்டை விட்டு வெறும் தட்டை வச்சு சாப்பிடுங்கன்னா கூட 1/2 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு வச்சு கை கழிச்சு போட அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு எதிலுமே ஒட்டாத ஒரு நிலையாக மாறிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதுக்கு அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு, சண்டையாவது போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இவர் வந்து கோபத்தையும் காட்டுறதில்ல, மகிழ்ச்சியும் காட்டுறதில்ல, எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை வந்து திருத்த முடியல. இவன் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடுது, அவர் கோவம் வருது, சண்டையாக தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இயல்பாக போயிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒட்டுதல் இல்லாமலே போயிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுறது, ஏதாவது மருந்து கிடைக்குமா, மருந்து கொடுக்க முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா? இப்போது பிப்ரவரி வாக்கில், அதாவது மார்ச் 11க்கு பிறகு தான் நம்ம இது லைவ் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்பு அது போயிட்டு இருந்தப்போ அப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இருக்குது சார், என்ன பண்ணலாம், ஏதாவது மருந்து இருக்கா, இல்லை வசியம் கிசியம் அந்த மாதிரிலாம் போக வேண்டாமா, இது வந்து மன ரீதியானது தான், மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டூல் சொன்னேன். அதாவது பிடிக்காதவர்களுக்கு பிடித்ததை கொடுக்கும்போது பிடிக்காதது பிடிக்கும் அப்படின்னா, இது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது வந்து புத்தர் சொன்ன ஒரு டூல் தான் அது. அந்த கதைகளில் வர்ற மிக எளிமையான மனமாற்றத்துக்கு சொல்லப்படுகிறது. அதாவது பிடிக்காதவர்களுக்கு பிடித்ததை கொடுக்கும்போது பிடிக்காதவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்னைய பிடிக்காது அந்த குழந்தைக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாக்க, ஐஸ்கிரீம் அதுக்கு பிடிக்கும். அதுக்கு பிடிக்காதது என்ன தான், பட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். நான் கொடுக்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் ஐஸ்கிரீம் அதுக்கு பிடித்தது நான் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அதுக்கு என்னை பிடிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் புத்தர் சொல்கிறது. அப்போது இதை சொன்ன பொழுது இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இளையராஜா பாட்டை நீங்களே போடுங்க. அவரு தானே போட்டால் நீங்கள் மாற்றுங்க, இப்போ நீங்கள் போடுங்க, சிடி வாங்கி கொடுங்க, இளையராஜா போஸ்ட் விட்டுங்க, நீங்கள் எது பார்த்தாலும் இளையராஜா மாற்றுங்கன்னு. அது நல்லா இருக்கா சார், நீங்கள் தயவு செஞ்சு இதை பண்ணி பாருங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்போது இளையராஜா பாடல் சாங்ஸு 80s ஹிட், 90s ஹிட்ஸு, 80s ஹிட்ஸ், இந்த மாதிரி பாடல்கள், சூப்பர் ஹிட்ஸ் பாடல்கள், ஒரு பட பாடல், இளையராஜோட வாய்ஸ் பாடல்கள், இந்த மாதிரி தனியெல்லாம் ட்ராக் எடுத்து வச்சுட்டு அவர் வர்றப்ப இவங்க பாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. பாட்டு ஆரம்பித்தா பாட்டு புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்கிறது, இளையராஜா போஸ்டர் அழகாக விட்டு விட்டுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது அப்படிங்கும்போது அதுக்கும்போது அவருக்கு பிப்ரவரியில் சம்திங், ஏன்னா அவர் பிறந்தநாளுக்கு வரும்பொழுது தான் அதை சொல்லும்போது பிறந்தநாள் கிஃப்டாக நான் பண்ண சொல்லியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு வால்யூமாக இளையராஜா பற்றியான கதைகளும் அவரை பற்றியான கவிதைகளும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்னெல்லாம் உடைச்சாங்களோ உடைச்சது எல்லாமே திரும்ப வாங்கிட்டு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தேன். பிறந்தநாள் கிஃப்ட் கொடுத்தேன்னா அவர் பெருசாக எடுத்துக்கல. போது அப்போது ஒரு வாரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அவர் வரும்பொழுது இளையராஜா பாட்டு, இளையராஜா ஹிட்ஸ் பாட்டு டிவியில் உடனே இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போ சொன்ன அப்படியே தான் சார் இருக்கிறாரு, ஒன்றும் மாறவே இல்லைன்னு. சரி விட்டுருங்க, மாறலன்னா பரவாயில்ல, கொஞ்ச நாள் இத்தனை வருஷம் இருந்தீங்களே, கொஞ்சம் விட்டு பாருங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து அப்போ சொன்னாங்க, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அப்போது அவரே சொன்னாராம், சாரி அப்படின்னு கேட்டாராம். என்ன சாரின்னு அப்போ சொன்னார், இளையராஜா பாடல் கேட்குறதுங்கும்போது உண்மையிலே அந்த பொண்ணை தான் நான் நினச்சேன். அது அது எப்போதுமே அப்படி இல்லை. அதனால் எப்போ இளையராஜா பாடல் கேட்குறோன்னு அப்போதெல்லாம் அந்த பொண்ணை நினைக்கிறோன்னு இல்லை. பட் நாங்கள் இருந்தபோது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. அவங்க வந்து நிறைய இந்த பாட்டெல்லாம் வேணும், இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கும்போது இயல்பாகவே எனக்கு அந்த பொண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே எனக்கு பிடிக்கும். ஸோ இருவருக்குமான அந்த உரையாடல் அப்படிங்கிறதே அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சது. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், உனக்கு அந்த அப்படி தான் ஆரம்பிச்சது. இருவருக்குமே பிடிச்சிது. அதன் பிறகு ரொம்ப படித்ததுனால அதனால் அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அப்படின்னு இல்லை, இருந்தாலும் கூட அவருடைய ஞாபகம் வரும்போது அந்த பாட்டு பெருமடி இப்படி தான் இருந்துமே அப்படிங்கிற ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அப்போ சஸ்டெயின் அழகாக அந்த இடத்த சஸ்டெயின் சொன்னார்.
எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இளையராஜா பாடல் கேட்டேன். அப்போ கேட்கும்பொழுது அந்த பொண்ணுடைய ஞாபகம் வந்தது. இப்பவும் இளையராஜா பாடலை கேட்கிறேன். ஆனால் உன்னுடைய ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு ஒரு கவிதை மாதிரி அழகா முடிஞ்சது. எப்போதெல்லாம் இளையராஜா பாடல் கேட்கிறாரோ, அப்போதெல்லாம் அந்த பொண்ணுடைய நினைவு வந்து கொண்டிருந்த ஒருவருக்கு இப்பொழுதும் அதே பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே வந்தது அவருடைய காதலி, இப்பொழுது அவருடைய நினைவுக்கு வருவது மனைவி. அப்போ அதன் பிறகு டோட்டலாகவே மாறிட்டார். இயல்பான சூழல் மாறிடுச்சு. இந்த மனமாற்றத்தை நிச்சயமாக இலகுவாக சொல்லப்படுகின்ற, எளிமையாக கடத்தி செல்லுகின்ற கதைகள் மூலமாக நடத்தப்படும். மனமாற்றம் கதைகள் வந்து மனமாற்றத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும். இது வந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது நோய்களை தீர்ப்பது என்பதை விடவும் குடும்ப சூழல் இருக்கு இல்லையா, குடும்ப சூழலில் ஏற்படுகின்ற சிக்கலுக்கு மிக எளிமையாக ஒரு தீர்வை காணக்கூடியதாக இந்த கதைகள் இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அரசர்கள் இருக்காங்க இல்லையா, பீர்பால், ஒரு ஒரு அரசவையிலும் அரசவையை வழிநடத்தக்கூடியவர்கள் அரசனாக இருந்தாலும் அரசனுக்கு மிகச்சிறந்த அளவில் நெறியை போதித்து அவரை நல்வழிப்படுத்தக்கூடியதும் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதில் முதன்மையாக இருப்பவர்கள் மந்திரிகள். அப்போ அந்த மந்திரிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் மிகச்சிறந்த கதை சொல்லிகளாக இருப்பார்கள். கதைகளின் மூலமாக நீதி போதனையை மக்களுக்கும் மன்னனுக்கும் போதிக்கக்கூடிய தகுதி உடையவர் யாராக இருக்கிறார்களோ அவர்களே மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை இது செய்யாதுன்னா அரசனுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவன் தான் டிமாண்ட் பண்ணுறவன், அது வந்து லீட் பண்ணுறவன், டிசைடிங் ஃபேக்டருங்கிறது அவன்கிட்ட போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சஜஷன் கொடுக்கலாம். அப்போது சிலது அவனுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவை எப்படி சொல்கிறதுனா கதை சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது அரசனுங்கிறவன் மிக எளிமையாக ஏற்றுக்கொள்வான், மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போது கதை சொல்வதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை மன்னர்களுக்கு மந்திரிகள் போதித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பெயர் வந்து ராஜதந்திரம் என்று பெயர். ராஜதந்திரத்தில் மிக முக்கியமானது என்ன, எதுவுமே தெரியாத ஒருவன் இருக்கிறான்னா எதுவுமே தெரியாத ஒருவனை எல்லாம் தெரிந்தவனாக கலைகளை கற்றுக் கொடுத்து உயரத்தில் வைப்பதற்கும், எல்லாம் தெரிந்தது என்று ஆடிக்கொண்டு இருப்பவனை தட்டி வைக்கின்ற கலையை கற்றவனுக்கு பேர் தான் ராஜதந்திரி. அந்த கலைக்கு பேர் தான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தில் மிக முதன்மையாக இருப்பது கதைகள். அப்படிங்கிறதுனால தான் இந்த டூலை வந்து புத்தர் வந்து மிக எளிமையாக எல்லா இடத்திலும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதன் மூலம் இன்றைக்கும் கூட ஜென் கதைகள்னு எல்லா மதத்திலுமே மதம் சார்ந்து அந்த மதம் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் புத்த மதத்தில் மட்டுமே கதைகளுக்கென்று தனியாக ஜென் துறவிகள் என்றும் ஜென் கதைகள் என்றும் அது தனியாக ட்ராக் போயிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் புத்தரை விடவும் அவருடைய கதைகள் எல்லா மட்டத்திலும் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த கதைகள் மூலமாக போதனைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நீதி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அவர் சொல்லுகின்ற விஷயம்ங்கிறது ஹைலைட்டாக அவர் சொல்கிறாரு, எண்ணெய் உடைத்து குளிர்காய். அது எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதையில் வரும், ஒரு குளூரில் வந்து ஒரு புத்த துறவி வந்து குளூரில் இருக்கும்பொழுது அப்போ இன்னொரு துறவி சீனியர் சொல்வார், புத்தரோட சிலையை உடைச்சி, அது சிலையை உடைச்சி குளிர்காயின்னு. இப்போல்லாம் தான் ஆலையை போட்டு தெளிடுவாங்க. அவன் சொல்கிறான் சீனியர், புத்தரோட சிலையை உடைச்சி குளிர்காயின்னு. ஐயோ கடவுள் இல்லை, அப்படி இல்லை, நீ முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் உடல் வந்து எதை தேவையோ அதை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார், அதனால் ஒன்றும் பாதிப்பில்லை. அது சிலை தான், அது அது வந்து மரம் தான், மரத்தில் அவருடைய வைக்கப்பட்ட இன்னொன்றுத்தில் உன்னுடைய குளிர் காயறதை நீ வந்து இந்த குளிரில் இருந்து நீ இதமாக உன்னுடைய உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரை உடைப்பது தவறில்லை. இதை புத்தரே சொல்லியிருக்கிறார், உனக்கு தேவை என்றால் என்னை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அது வந்து அவருடைய மரணத்தின் போது எப்படி வருதுன்னா, அவர் இறைச்சி சாப்பிட்டு தான் இறக்குறார். அவர் பியூர் வெஜிடேரியன். அப்போது பியூர் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எப்படி நான்வெஜ் சாப்பிட முடியும்? நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஆனாலும் கூட இன்னொருவருடைய அன்பு இருக்கு இல்லையா, அன்பு அல்லது பேரன்பு, புத்தர்னாலே உயிரை கொடுக்கக்கூடிய அந்த பேரன்பு மிக்க ஒருவன். புத்தர் வந்து சாப்பிடான்னு தெரியாது, ஆனால் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அன்பில் இலகி அவன் சாப்பிட்ற நான்வெஜ் எடுத்துக்கிறாரு. அந்த நான்வெஜ் சாப்பிட்டா பாய்சனுங்கிறது அவருக்கு தெரியும், அது பாய்சனாக இருக்குதுன்னு சொல்கிறார். இருந்தாலும் என்னை விடவும் என்னை நேசிக்கிறவன் முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிறார். பட் அவருடைய ஃபைண்ட் அவுட் பீரியட் வருதுங்கிறத அவர் முன்னாடியே தெரிந்து கொள்வதனால் அந்த இறைச்சி எடுத்துக்கிறாரு. அதனால் வந்து உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு அவருடைய இறுதி காலங்கிறது அப்படி தான் வருது. பட் அந்த அப்படியும் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, அன்பிற்கு முன்று அடைக்கும் தான், அன்பு வந்து உயரைவிடவும் உயர்வானது அப்படிங்கிறது அந்த என் பாயிண்ட்லேயும் புத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு செய்தி கர்மாற்றல் சிகிச்சை அப்படிங்கிறது
வாழ்வியலின் நுட்பத்தை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடியது எப்படி அப்படிங்கிற டிஸ்கஷனில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இதை நான் பார்க்குறேன். சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இது தொடர்பாக உங்களுக்கு இதை இன்னும் சிறப்பாக எப்படி எடுத்து செல்லலாம், இல்லை நீங்கள் சில பேர் சம்படிஸ் இதை மற்றவங்களை எடுத்து சொல்லிட்டு கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். குழந்தைவேல் சார் நேற்று சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ளீஸ். சார் வணக்கம். 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 நம்ம இப்போ இந்த 3 நாளா இதை பேசிட்டு இருக்கோம், எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யங்கர் ஜென்ரேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து ரோஜா மேடம், கண்ணன் சார்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க நான் என்ன சொல்றேன்னா, யங்கர் ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், பெரியவங்களுக்கும் வயது முதிர்ந்தவங்களுக்கும் இதை சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய பேரம் பேத்திகளாவோ இல்லை கொள்ளு பேத்திகளாவோ வரப்போறாங்க. சரிங்களா? மேபி இந்த ஜென்மத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு they may not attain to the position. பட் இந்த கருத்தை ஏத்துக்கும் போது அவங்க வந்து அடுத்த பிறவியில வரும்போது இதுக்கு வருவாங்க. அவங்கள வந்து ஒதுக்க வேணாம்னு சொல்ல வரேன். இல்லை, யாரையுமே ஒதுக்கல. சாரி ஃபார் இன்டர்ரப்ஷன். யாரையும் ஒதுக்கல. நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. இளைஞர்கள் விடவும் வயது முதிர்ந்தவர்கள், குறிப்பாக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. இது லேட்டாக கூட என்ஜாய் போகலாம், பட் அவங்களுக்கு உடனடியாக போகணும். ஏன்னா அதை நான் சொன்னேன் இல்லையா, மரணத்தின் தருவாயில் தான் அடுத்தது வாட் வில் பி டு நெக்ஸ்ட். இப்போ நம்ம இவங்க எல்லாமே ஒன்றா இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் ஜாலியாக ஓகே. திடீர்னு நாளைக்கு இங்கேருந்து சைனாவுக்கு போனால் சைனாவில் யாருமே தெரியாது, எனக்கு ஃப்ளைட் விட்டுட்டு போயிட்டு அதோட சரிதானா, அங்கே போய் இறங்கி என்ன பேசுறது, என்ன சாப்பிட்றது, அவன் என்ன பண்ண எதுவுமே தெரியாது. இப்போ குறைந்தபட்சம் தெரிந்த நாடுகளுக்குள் நாடு மாறுகின்ற பொழுது நமக்கு இவ்வளோ பதட்டம் வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த உடலை விட்டே உயிர் பெறுகிறதுனா அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இல்லையா, அதுதான் கர்மா. அதன் பிறகு என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையா, அது மிகப்பெரிய தத்துவார்த்த விஷயம். அப்போது என் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏஜ்டு பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது அவங்களுக்கு தான் முதல்ல எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் இது ஹைடெக்காக எடுத்துகிட்டு போகிறோம். பட் யங்ஸ்டருக்கு அவர்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் எடுத்துகிட்டு போகிறோங்கிற விஷயத்தை என்ன ரொம்ப பேர் சொன்னாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு கையில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் அது பெரியவங்களுக்கும் போயிடும். அப்போது ஒரு கருத்தை மிக எளிமையாக சொல்லுகின்ற பொழுதுதான் இளைஞர்களுக்கு புரியும், குழந்தைகளுக்கு புரியும். அப்போ அவங்கள்ட்ட போனாக்க ஆட்டோமேட்டிக் எல்லாத்திட்டும் போயிடுன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகிறோம், தவிர யாரையும் ஒதுக்குவதில்லை. குறிப்பாக இந்த கர்மாற்றல் சிகிச்சை ஏஜ்டு பீப்புளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஓகே, சாரி, கண்டினியூ. ஓகேங்க சார். சார் இதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இருந்தது. அப்போ இதோடைய ஃபோக்கஸ் குறைஞ்சிருக்கும்ன்ற ஒரு புரிதல தான் அதை சொன்னேன். குறையல அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா தரப்பட்ட மக்களையுமே வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம இது வந்து ஒரு ஆன்மீக பயணம் இது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கிறோம், உடம்பு பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்க தீர்வு எடுத்துக்கிறோம். பட் அதையும் தாண்டி அட் பிகர் ஸ்கேல்ல வந்து இது ஒரு ஆன்மீக தேடல் தான் உள்ள போறோம் நம்ம இதுல. ஓகேங்களா? அப்ப இந்த ஆன்மீக தேடல் வந்துட்டு யாரெல்லாம் இந்த ஆன்மீக தேடலுக்கு வருவாங்கன்ற ஒரு புரிதல் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவங்களை ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப அவதிப்படுறவங்க, மேபி உடம்பு சரியில்லாத இருக்கவங்க, பொருளாதார சிக்கல் இருக்கவங்க, உறவு சிக்கல் இருக்கவங்க, இந்த செக்மெண்ட் பீப்புள், இவங்க வந்துட்டு எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு வர்றவங்க இதுல நீங்க சொன்ன கேட்டகரிலாம் ஆஃப்டர் மேரேஜ்ல எல்லாருமே கவர் ஆவாங்க. ஓகேங்களா? இதுல மேரேஜ் ஆகாதவங்க கவர் ஆவாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலன்னு இல்ல, மேரேஜ் ஆகிறவங்க இவ்வளவு பிக்கல் பிடுங்கலாம் இருக்காது. ஒரே ட்ராக் இல்லைங்கிறத இல்லாதவங்க போயிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நமக்கு இல்லைங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கான், கிடைச்சா சாப்பிடும், இல்லைன்னா அவன் ட்ராக்கே தனி. அதே மாதிரி மேரேஜ் ஆகலைங்கிற பிரச்சனையும் சரி, ஆனவனுக்கு தான் எல்லாவற்றையும் சேர்த்து சுமக்கின்ற மிகப்பெரிய பாரவாளிங்கிறவரே அவனாக தான் இருப்பாங்க. ஓகே, ப்ளீஸ். அடுத்த செக்மெண்ட் பீப்புள் என்ன அப்படின்னு பாக்குறேன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து வெறுமை உணர்வாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், எல்லா வசதிகளுமே இருக்கும், இருந்தாலுமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ தே ஆர் த ரைட் கேண்டிடேட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்களையும் அந்த மாதிரி ஆட்களை பாக்குறது இல்ல. எல்லா எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன், எல்லாமே இப்ப முடிச்சுட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட என்ன தொலைவதுன்னு தெரியாது இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இதோட உள்ள வரக்கூடிய ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ்.
ஓகேங்களா? இது இது ஒரு 3 கேட்டகரி இருக்கு. 4வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய தர்மம் பண்ணியிருப்பாங்க. நெறைய பக்தியில இருப்பாங்க. நெறைய தர்மம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்கள வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாதைக்கு எடுத்துட்டு வரும். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் தான் வந்துட்டு ஆம், இந்த ஆன்மீக தேடல்ல உள்ள வர்றவங்க. அதனால நம்ம அப்படி அப்படி கண்ண தொறந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கேட்டகரியில இத மாட்டுவாங்க. ம். ஒண்ணும் பிரச்சனையில இருப்பாங்க. இல்ல எல்லாம் தொலைவி தொலைவி முடிச்சாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு ஒண்ணும் இல்லன்னு ஒரு வெறுமையில இருக்கவங்க இருப்பாங்க. இல்ல ஒரு நிலையாண்மைய உணர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாரி பீப்பிள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம். அதனால லெட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் டு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பீப்பிள். லெட் அப்படி தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லா கேட்டகரியிலயும் ஆள் இருப்பாங்க. நமக்கு யாரெல்லாம் தெரியுதோ, எங்கெல்லாம் தெரியுதோ எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த கருத்து வந்து என்னோட சொந்த கருத்து இல்ல. கிபி மண்டபத்தில் எழுதி கொடுத்த கருத்தா? ஆறா 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த போதி தர்மர் சொன்ன கருத்து இது. ஓகே, ஓகே. ரைட், ரைட். ஓகேங்களா? ஸோ ஸோ அதனால நம்ம பார்க்கும்போது இது இப்படி பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட ஒரு இது புரிதலை சொல்லணுங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நன்றி, நன்றி. கரெக்ட்டு. ஸோ இல்ல இது வந்து எனக்கு ஏற்கனவே நான் வந்து இந்த புத்தோட ஏற்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதில பயணிக்கிறங்கும்போது, நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எனக்கு போதிக்கப்பட்டது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதும், யாருக்கு யாருக்கு அப்படிங்கிறதுல இல்ல யாருக்குங்கிறதே கிடையாது. இல்ல அனைவருக்கும். நான் டைட்டிலே இன்னைக்கு அப்படிதான் போட்டேன். அனைவருக்கும் கர்மாற்றல் சிகிச்சை எடுத்து செல்வது. அனைவருக்கும். யாருக்கு அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்லயே வரல. அனைவருக்குமே தேவைப்படுது. ஏன்னா, ஆ அனைவருக்குமே ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அனைவருமே ஒரு எல்லா அனைவருமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தாலும், நோய் இல்லாமல் இருந்தாலும், பொருளாதாரத்தில் இருந்தாலும், எல்லாமே ஒருத்தருக்கு நிறைவா இருந்தாலும் கூட, மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, நிம்மதியாக இருந்தாலும் கூட, மரணம் என்பது எல்லோருக்குமே இருக்கிறது. யாருக்கெல்லாம் மரணம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாமே கர்மாற்றல் சிகிச்சையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்போ எல்லாருக்குமே மரணம் வரும்போது எல்லாருமே நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மரணத்தை வெல்லுகின்ற வழியை வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வள்ளலார் வந்து குறிப்பிடார் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது. ஏறத்தாழ கர்மாற்றல் சிகிச்சை அப்படிங்கிறதும் அதை நோக்கி தான் பயணப்படுகிறது. இந்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் வாழ்க்கை அமைகிறது. இந்த பாவத்தை விடுத்து புண்ணியமாக இருந்து இந்த ஆன்மாவை இறைவனோடு சேர்க்கிறதுங்கிறதே அந்த அந்த ஒரு கலை. இந்த இறைக்க சட்டங்கிறது இந்த கர்மாவை கழித்து இறைவனோடு சேர்றது அப்படிங்கிறது தான். அப்போ இது அனைவருக்குமானதுதான். யாருக்கெல்லாம் மரணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலையாகத்தான் இந்த கர்மாற்றல் சிகிச்சை இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஓகே, அதுதான் நீங்க போதி தர்மர் வாயிலாக நீங்க போதிக்கிறீங்க. கரெக்ட். ரொம்ப நன்றி கருத்து சொன்னமைக்கு. வேற யாராவது? 6:30. வணக்கம். வணக்கம் ஓகே சார். அண்ணா. வணக்கம்ண்ணா. ஐயா, ம். இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த கேட்டகரி எல்லாம் பிரிக்க முடியாது. ம். யாருக்குள்ள என்ன இருக்குங்கிறது வந்து வெளியே வர்றதே கஷ்டம். ஆமா. தயங்கி தயங்கி ஒரு பாட்டு பாட சொன்னா கூட தயங்கி தயங்கி தான் பாடுவாங்க. ஆமா. அப்புறம் வந்து பழக்கத்துல வந்து அப்புறம் சரளமா அவங்களே பாட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து எடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னா பின்னாடி அவங்க வந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம வயோதிகத்துக்கு நமக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிறது நம்ம கதை. அப்போ நிறைய அனுபவங்கள், நிறைய இடத்துக்கு போறோம், நிறைய குருமார்ல பாக்குறோம், நிறைய கத்துக்கிறோம். ஆனா இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சையில வந்து நமக்கு கிடைக்குதுங்கும் போது, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உனக்கு நான் படிச்சவன் படிக்காதவன் இதுல வேறுபாடே கிடையாது. ஏபிசிடி கேட்டகரியே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உணர்ந்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப 81 பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உணர்வுபூர்வமா நிறைய இடத்துல அடிபட்டு உதப்பட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. இல்லன்னு இதுல வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. சோ இதுல வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரே குரூப்ல போட்டு ஒரே மாதிரி கொண்டு போறோம் இல்லையா? இது வந்து லெசன்ஸ் கிடையாது. இது வந்து எடுத்துக்கக்கூடியது. நீங்க வந்து 10 வேர்டு சொல்லுவீங்க எனக்கு, ஆனா 1 2 தான் எனக்கு ஏறும். 8மே எனக்கு வராது. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருப்பாங்க. ஆனா அவங்க உணர்தல் வேறையா இருக்கும், நம்ம உணர்தல் வேறையா இருக்கும். சோ நீங்க போதிக்கிறது, போதனை எடுக்கிறது அவங்களுடைய இது, நீங்க போதிக்கிறது உங்களுடைய தன்மை. அது மிகப்பெரிய பாராட்டுகள். ஐயாவுக்கும் பெரிய ஒரு ஆத்மாத்ம இது. நிறைய மக்கள் உள்ள வருவாங்க, நிறைய நாடுகளுக்கு இது போகும். ஆனா நம்ம எடுத்துட்டு போற விஷயம் வந்து எப்படி கொடுக்கறோமோ அப்படி கொடுக்குறோம். எடுக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விதமா எடுப்பாங்க. ஆனா எல்லாம் ஒரே இடத்துல தான் சேரும். பல நதிகள் வந்து ஒரு கடலை சேர மாதிரி எங்கெங்கயோ அடிபட்டு எங்கெங்கயோ அந்த நதியை சுத்தி வரும். ஆனா ஒரே இடத்துல தான் வந்து சேரும். இதுல வந்து ஆத்மார்த்தமா நான் உணர்றேன். நன்றி. நன்றி, நன்றி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எல்லாருக்கும் தேடல் உள்ளவங்க எடுத்துக்குவாங்கிறது. ஆக்சுவலி
மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்க விடுவதில்லைங்கிறது அதே மாதிரி நான் ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா தாட் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு எப்படி மாறுகிறது புறச்சூழல் எப்படி மாறுங்கிறது as per சயின்ஸாக தான் நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நேற்றைய வந்த தொலைபேசி அழைப்புகள் அலைபேசி அழைப்புகள் வந்த மெசேஜ் சிலருடைய உணர்வுபூர்வமான செய்திகள் அப்படிங்கும்போது அப்போது அதை ஒட்டி இன்றைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவுக்கு வரேன். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதை விட நான் பெற்றுக்கொண்ட சூழல் பெற்றுக்கொண்ட கருத்து தான் என்னை தீர்மானிக்குது. அது மாதிரி இந்த கருத்து இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத விட இந்த தேடல் யார் உள்ளவங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக போகும். அப்போது நம்முடைய கருத்தில் என்பது மிக தெளிவாகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் எல்லாத்தை விடும் உண்மையாகவும், நான் பலமுறை சொல்றது உண்மை ஒருபொழுதும் பின்னோக்கியோ கீழ்நோக்கி இருக்கவே இருக்காது. உண்மையும் தீயும் எப்பொழுதும் மேல்நோக்கி எரிந்து கொண்டிருக்கும். ஒரு தீயை பற்ற வச்சு நான் கீழே போகாது, மேலே தான் இருக்கும். உண்மைங்கிறது எப்போதுமே அப்படிதான். அப்போ உயர்வான சிந்தனை குறைவாக இருந்தாலும் குறைவில்லாத மனிதர்களும் நிறைவான மனிதர்களும் பெற்று பயணப்படுகின்ற பொழுது உண்மையாக இருக்கின்ற பொழுது இது என்னை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையானது. அப்போ இந்த உண்மை அப்படிங்கிற பொழுது ஒருபொழுதும் பின்னடைவை சந்திக்கவே பொறுமையாக இருக்கலாம், ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல பெருமையாகவே அது நகர்ந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் இந்த கருத்தியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட் எவர் இட் மே பி. இப்போ சொல்லக்கூடியவர்கள், இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு என் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம், என் மீது தவறு இருக்கலாம், தவறுகள் கூட நிரூபிக்கப்படலாம், மற்றவர்கள் எடுத்து செல்கின்ற பலரையும் இந்த நிராகரிக்கப்படலாம். ஆனாலும் அந்த சொல்கின்ற செய்தி என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த செய்திங்கிறது நிச்சயம் 100% என்பது இறையருளால் வழங்கப்பட்ட ஒரு செய்தி. ஏற்கனவே பல மதங்களும் பல குருமார்களும் சொல்லிய செய்தி, அதை எளிமைப்படுத்தி எடுத்துகிட்டு போகும்போது இந்த கருத்தியல் என்பதும் இறை செய்தி என்பதும் 100% உண்மை. எனவே இது மக்களை நிச்சயம் சென்றடையும். கொஞ்சம் பொறுமையாக போகும், பட் ஆனால் கரெக்டாக போகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. இந்த புத்தகம்ங்கிறது ஏன் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை எடுத்துகிட்டு போனால், புத்தகம் என்பது ஒரு சாதாரண விஷயம். அது ஆன்மாக்களுடைய தொகுப்பு தான் ஒரு புத்தகமாக இருக்குது. அப்போது அதை வாசிக்கின்ற பொழுது அது ஒரு வீட்டிலேயே இப்போ கர்மாற்றல் சிகிச்சை ஒரு கடவுளே அந்த வீட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அது எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புத்தகம் வடிவில் போகும்பொழுது தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்புறம் எளிமைப்படுத்தப்பட்ட கதைகள் இருக்கு இல்லையா, இப்போ வாய்ப்பு இருந்தால் அதுக்கு அடுத்த போர்ஷன்ஸில் ஒரு 50 கதைகளும் அந்த இளைஞர்களுக்கு சின்ன சின்ன டூலாக ஒரு கோட்டு ப்ளஸ் அது நீதி போதனம் மாதிரி ஒரு கொட்டேஷன்ஸ் ப்ளஸ் சிறிய கதை அது மூலமாக எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயம் 2026 பெரும்பாலான மக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. மலைராஜன் சார் கை எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 2-3 நிமிடம் 6:30க்கு முடிச்சுக்கலாம். சுருக்கமாக வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு செஷனாக இருந்தது சார். அதை எடுத்துக்கொண்டு போகிறது ஏற்கனவே நான் ஒரு கோட் பண்ண மாதிரி இந்த தேடுதல் இருக்கவங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க சார். அது எங்கே இருந்தாலும் எப்படி இன்னைக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு ஊரில், சாதாரணமாக சுவையாக உண்மையாக நேர்மையாக அருமையாக ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா அது எந்த சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே இருந்தாலும் தேடி வந்து அங்கே தான் சாப்பிட வருவாங்க. அது மாதிரி நம்ம வந்து கீதையில் சொன்ன மாதிரி நம்ம சொல்றது செய்யறது நம்ம கடமை. அதுக்குரிய பலன் வந்து என்னங்கிறது அந்த இறைவன்ட்ட விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நீங்கள் நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க ஐயாவும் சரி நீங்களும் சரி. இவ்வளோ தூரம் உண்மையை விளக்கங்கள் கொடுத்து அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த மாதிரி இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதில் எப்படி ஒரு பூ பூத்த உடனே எங்கே இருந்தாவது வண்டு அழகா நீ பட்டர்ஃப்ளை வந்து அதுவாக வந்து உட்காந்து தேன் எடுக்க வந்துடும். அதுக்கு வந்து கூப்பிட்டதுக்கெலாம் அவசியமே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு மனம் பிறப்பும் விஷயங்களை மனம் குளிர நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன அது தீர்வு என்னன்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். அப்போ தேட ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் இந்த கதையில சொன்ன மாதிரி தான், அது எது நினைக்கிறோமோ அது கரெக்டாக நமக்கு வந்து நம்மளை வந்து தேடி வந்து சேர்ந்துருங்கிறது தான் எனக்கு மனசில் படுது. அதனால் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்பையும் ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப அதுக்காக சிரத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அதுக்குரிய இதனால் இதன்கண் ஆய்ந்து அவந்தனை அவன்கண் விடல் சொன்ன மாதிரி அதுக்குரிய ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்திருக்காங்க, ஜெகதீசன் ஐயா வந்து உங்களுக்கு அருமையாக பண்ணுறாங்க, டாக்டர் ஐயாவுக்கு நீங்கள் வந்து அருமையாக அதை மொபிலைஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு சித்தம். நடக்கணும்னு ஒரு சித்தம் இருக்கும்போது அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்.
ஏன்னா இது இன்னைக்கு நேத்து இல்ல, திருவள்ளுவர் காலத்துல இருந்து அப்ப இருந்து திருக்குறள் எழுதியிருக்காருன்னா மனித குலம் மேம்படணுங்கிறதுக்காண்டி தான் அது பூராமே அவரு குறளா வடிச்சிருக்காரு. ஆனா அதை கேட்டது எத்தனை பேர் திருந்திருக்காங்கங்கிறது அது கேள்விக்குறிதான் இன்னைக்கு வரைக்கும். அப்ப திருந்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கவங்க தான் திருந்துவாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ன மாதிரி அவங்கவுங்க மனசுல அதை உணரணும். உணர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல நன்றி. என்னுடைய தாழ்மையான கருத்து, மன்னிக்கவும் ஏதாவது கூட குறைய பேசியிருந்தா. மிக்க கு- நன்றி. குறைவாக நிறைவாக பேசியிருக்கீங்க. நல்லா தான் கருத்து, அருமையான கருத்து. நிச்சயம் இதுக்கானவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேடல் உள்ளவர்கள் வருவாங்கங்கிறது அது கரெக்டானதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேடல் உள்ளவர்கள் நிச்சயமாக வருவாங்க. அதை விட நம்ம அது யார் அந்த இடத்துல தேடல் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி நம்ம போகிறோம் அப்படிங்கிறதா இந்த விஷயம். அவங்க தேடுனா அப்போ தேடல் உள்ளவர்கள் அவர் கையிலே இருக்கும்போது விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்றாவது ஒரு காலத்தில் அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதை அவர்கள் பல ஜென்மங்கள் எடுத்தாவது இந்த இடத்துக்கு வருவார்கள். ஏன்னால் இந்த இடங்கிறது நாம சொல்றது மட்டும் இல்ல, இதை போன்று ம். கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய எத்தனையோ ஆன்மீக வகுப்புகள் இருக்கு. அந்த இடத்துக்கு வருவாங்க. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இது எளிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஃபாலோ பண்றது ஈஸியாக இருக்கும். பட் ஆனா இந்த ஆமா. இடத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம அடுத்த நிலைக்கே போக முடியுங்கிறதுனால இது இப்ப நிச்சயம் வந்து எல்லாரும். சாதாரணமாவே பான் ஜீனியஸ்ங்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இதா இருக்காங்க. இப்ப ஒரு சின்ன நீங்க கருவிலே திருவுடையாருங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறாங்க. அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே எவ்வளவு சீக்கிரமா அந்த செல்போன் ஆப்ரேஷன் எல்லாமே இயல்பா தெரியுது. இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, சரி என்னுடைய பேத்தி பேரனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செல்போன் ஆப்ரேஷன் எனக்கு தெரியல உண்மையிலே. அப்ப இன்னைக்கு உள்ளதுக்கு எல்லாமே தெரியுது. இப்ப எல்லாமே கேக்குறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா சாமி இப்படி வந்து செய்வாரு, அது எப்படி நீங்க ஆமா அத போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே ஆமா அப்படின்னு ஆமா கேக்குறாங்களா இல்லையா இப்ப உள்ள ஆமாமா. குழந்தைங்க? ஒருத்தர் ஒரு அப்பா வந்து அந்த பையனுக்கு வந்து டீச் பண்றாரு குழந்தைக்கு. அஹ் போய் சொன்னா சாமி கண்ணை குத்திரணும். அவன் சொல்றான், அஹ் அப்ப எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்றான். ஏன்னா அவர் பொய் சொல்லிருக்காருன்னு அவனுக்கு தெரியுது. கரெக்ட். அவன் அந்த திருப்பி அளவுக்கு சொல்றான். பிள்ளைங்க தெளிவா அப்ப இருக்காங்க அவர் நம்மளை காட்டிலும். பயப்படுறாரு. ஏன்னா அஹ் உம், அதான் இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்கேஜி யூகேஜி பிள்ளை என்ன ஸ்மார்ட்டா இருக்காங்க, எவ்வளவு துருதுருப்பா இருக்காங்க, எவ்வளவு தெளிவா இருக்காங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு அது அதுவாவே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குங்கிறது தான் எனக்கு ஆமா. மனசுல படுது. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. ஆ. என்னன்னா இப்ப ம். வந்து மாதத்துல ஒரு தடவையாவது எல்லாரும் சந்திக்கிற மாதிரி ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா ம். எங்களோட கர்மா இன்னும் 100% இல்ல 1000% குறையுது கூட சான்சஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ போட்டுருவோம். நான் உங்களை இது மூலியமா வீடியோ மூலியமா பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய பவர்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இப்பெல்லாம் கொஞ்சம் பாக்குறது ஏதோ சுமாரா இருப்பான். ஐயா, நீங்க எல்லாருமே சித்தர் ஐயால் கூட எல்லாரோட அருளும் எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் இல்லையா எங்களுக்கும். ம். அதனால நீங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அருள் புரியணும் மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அப்பதான் நிறைய நம்ம வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்ற நீங்க இந்த கருத்து. வீடியோ மூலியமா இருக்கிறதுக்கும் நீங்க மக்கள் வந்து அதுல பார்த்து பார்த்து நேரடியா வந்து அதுல கிடைக்கிற பவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா. உம் கரெக்ட். உண்மை. நீங்க சொல்றது உண்மை. ஏற்கனவே நிறைய முறை அதை பேசியிருக்காங்க. நிறையவும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேரடியா ஒருத்தர் பேசும்போது ஆத்மார்த்த ரீதியமாக அதை பேச முடியும். இப்ப என்னதான் வீடியோல பேசிட்டு இருந்தோம், போன்ல பேசிட்டு இருந்தாலும் சொல்றது கேட்கும். ஆனால் ஆத்மா பேசுகின்ற ஒரு விஷயமா இருக்கும்னா அது நேரடியா பேசும்போது நிச்சயமா இருக்கும். நீங்க சொல்ற கருத்தை வந்து ஏத்துக்கிறேன். உண்மைதான் அது. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் அப்படிதான் ஒருத்தர் பொண்ணு பார்க்க போனாங்க. எல்லாம் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கும்போது நேரடியாக பார்ப்போம்னு எல்லாம் இருக்கும்போது அவன் கேட்டான், ஏம்மா பொண்ணு வர சொன்னீங்களா? அதுங்க ஐயோ அங்கே ஏத்தாப்புல இருக்கேன்னு அதில் முடி இருந்தது, அழகாக இருந்தது, சவுப்பாக இருந்தது. இது ஏற்கனவே ஃபோட்டோவில் காட்டின ஆயா மாதிரி முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்களே. அடுத்த நேரில் பார்க்கும்போது சில அதிர்ச்சியான வைத்தியங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுவே ஒரே ஒத்த மனதுடைய ஒருவர்கள், எண்ணத்தை உடையவர்கள் எல்லாருமே நம்ம ஒன்று சேர்க்கின்ற போது அந்த பாண்டுங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்து போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகச் சரியானது. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை நிச்சயமாக நம்ம பின்பற்றுவோமா. நன்றி. நேரம் கடந்து விட்டது அப்படிங்கிறதுனால இன்றுடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இறை வணக்க படம். என்ன கருத்து? நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா சகோதரர் தம்பி குழந்தையை விட தவறா எடுத்துக்க வேண்டாம். இது உங்க கருத்து அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து கலையரசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
தவறா ஏன்னா எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் தவறுல இது இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பா சொல்லியிருந்தாலுமே பிரச்சனை இல்லை, நம்ம சரி பண்ணிக்குவோம். அது தவறுக்கு நான் தான் நம்ம ஸ்டைலில் சொல்கிறேன், தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒரு பக்கம், தவறு இருந்தால் திருத்திக் கொள்வோம். அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் சந்திக்கலாம்னு சொல்றாங்க, அவர் நல்ல விஷயம் தான். ஆனா எத்தனை கர்மாவும் ஒண்ணு சேர்ந்து சந்திச்சா ஏதாவது பாதிக்க போகுது சார், அதை கொஞ்சம் பாத்துக்கோ. இல்லை இல்லை, கர்மாவை கழிக்கிறது ஒன்று சேருதல்ங்கிறது இது எப்படின்னாக்க பி பாசிட்டிவ். அது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஒன்று சேர்ந்த நெகட்டிவ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னா, இது ஒரு மகிழ்ச்சி மாதிரி. மகிழ்ச்சி, அதாவது ஒரு கருத்தியலை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது என்ன நடக்கும்னா, அதில் இருக்க நெகட்டிவ் பாதியாக குறையும், பாசிட்டிவ் 50% அதிகரிக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்னா நம்மில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய குட் கர்மாங்கிறது அதிகமாக இருக்கும், பேட் கர்மாங்கிறது பாதியாக குறையும். எனவே ஒன்றிணைந்து நல்ல மனதோடு நாம் ஒன்று சேர்கின்ற பொழுது நிச்சயமாக அது பாசிட்டிவ் கர்மாவாக தான் இருக்கும். இது நான் அதிகமாக கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னாக்க, அம்சவர்தினி ராகம் பாடி மழை வர வைக்கவும் முடியும் அப்படிங்கிறது தோல்வி அடைகின்ற பொழுது அவங்க சொன்ன விஷயம், அந்த பாட்டில் இருப்பதை விட பாட்டை பாடுகின்ற மனநிலை பொறுத்தே அந்த மழை பொழிகிறது. இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது மனதை பொறுத்தே இருக்குது. அப்போ ஒன்று சேர்கின்ற பொழுது எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு சேரும்போது நிச்சயம் அது பாசிட்டிவாகவே இருக்கும். நிச்சயமாக ஒன்று சேர்வோம். நன்றி, வணக்கம். நிறைய வணக்கப்பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.
உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் ஐயா மிக்க நன்றி ஐயா. நன்றி மேடம். பங்கேற்ற நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி மேடம். நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஓகே நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் நன்றி. அனைவருக்கும் நன்றி. பாலசுப்ரமணியன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் அன்பா நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி.